கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட நம்ம மத்தியில் அருமையான பாஸ்டர் சார்லஸ் அவர்கள் வந்திருப்பது மிகுந்த சந்தோஷம். ஆண்டவர் இப்போது அவரை வல்லமையாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ரொம்ப பிஸிமேனு, பெரிய பெரிய சபைகளை இன்றைக்கு கர்த்தர் அவரை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். நம்ம சர்ச் ஆஃப் காடில் பல சபைகளில் இன்றைக்கு கர்த்தர் பேசி அவர் மூலமாக அநேக சபைகளை பூஸ்ட் ஆக்கி கொண்டிருக்கிறார். ஆமென். அதில் பாஸ்டர் சொன்னார், பாஸ்டர் உங்கள் சர்ச்சையை நான் பூஸ்ட் ஆக போகிறேன், வருவான்னு கேட்டார். வாங்க பாஸ்டர்னே. மாலையில் சண்டே ஈவினிங்கு ஒரு சண்டே அவர் ஈவினிங் தொடர்ந்து நான் வரேன் பாஸ்டர்னு சொல்லியிருக்கிறாரு. ஏன் இப்போ சொன்னேன்னா அப்புறம் வரமாட்டேன்னு சொல்லுவார். இப்போ சபையார் முன்னாடி சொல்லிட்டா வந்துடுவார். இனிமேல் தப்ப முடியாது. ஆமென். அதனால் அருமையான பாஸ்டர் நல்லா போதிக்கக்கூடிய கிருபை பெற்ற அருமையான ஊழியக்காரர் அவர் நம்ம மத்தியில் வந்திருப்பது ஒரு மிகுந்த சந்தோஷம். கையை தட்டி எல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்காக அவர் வரவே. ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த காலவெளியை மட்டுமாய் உடைய மகிமைக்குள்ளாக, உடைய பிரசன்னத்திற்குள்ளாக, உடைய பலத்திற்குள்ளாக எங்களை வைத்ததான கிருபைகளுக்காக நன்றி. எங்களோடு கூட பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாம மகிமைப்படுவதாக. மறுபடியும் உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். எடுத்துக்கொள்ளலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 21ஆம் அதிகாரம் 15வது வசனமும் 16வது வசனமும் 17ஆம். அவர்கள் போஜன பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவர் ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். அவர் என் ஆட்டுக்குட்டிகளை அடுத்த வசனம் வாசிங்க. இரண்டாவது தரம் அவர் அவனை நோக்கி குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன் ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். சூப்பர். உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீ அறிவீர் என்றார். அவர் என் ஆடுகளை மேய்ப்பாயாக. மூன்றாவது வசனம், அடுத்த வசனம் வாசிக்கலாம். மூன்றாவது தரம் அவர் அவனை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாம் தரம் தன்னை கேட்டபடினாலே பேதுரு துக்கப்பட்டு ஆண்டவரே, நீ எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்ற இயேசுவின் ஆடுகளை மேய்ப்பாயாக. இப்போ ஆண்டவர் பேதுருவை பார்த்து கேட்குறாரு. இந்த 3 வார்த்தையும் ரொம்ப டிஃப்ரெண்ட் வார்த்தை. அந்த வார்த்தையை கவனிக்கணும், அப்போதான் பிரசங்கமே புரியும். முதல்ல என்ன கேட்குறாருன்னா, போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுரை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அப்போனா மற்ற எல்லாரை காட்டிலும் நீ என்னை ரொம்ப அதிகமாக நேசிக்கிறாயா அப்படின்னு கேட்டார். அப்போ அவன் சொன்னான், ஆண்டவரை நான் நேசிக்கிறேன் அப்படின்னா. உடனே ஆண்டு சொன்னார், என் நாட்டு குட்டிகளை மேய்ப்பாயாக. ரெண்டாவது ஆண்டவர் கேட்கிறாரு. இப்போ கொஞ்சம் வித்தியாசமாக கேட்கிறாரு. ரெண்டாவது அவனை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா. ஃபர்ஸ்ட் கேட்ட வார்த்தைக்கும் ரெண்டாவது கேட்ட வார்த்தைக்கு வித்தியாசங்க தான். ஃபர்ஸ்ட் கேட்குற என்ன வார்த்தை, மற்ற எல்லாரை காட்டிலும் என்ன நேசிக்கிறான்னு கேட்குற. இப்போ இங்கே ரெண்டாவது வர்றாரு, நீ 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 என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா அப்படின்னு கேட்குற. ஆண்டவரே, அதான் உங்களுக்கு எல்லாம் தெரியுமா அப்படின்னா. சரி, என் ஆடுகளை மேய்ப்பா. இப்போ மூன்றாவது முறை கேட்குறாரு. இப்போ மூன்றாவது முறை இப்போ பாருங்களேன். மூன்றாவது அவனை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா. ஏன் ஆண்டவர் 3 முறை கேட்டாருன்னா, நம்ம எல்லாரும் டக்குன்னு எடுத்தவொடனே சொல்லுவோம், நம்ம 3 முறை மறுதளிச்சதுனால ஆண்டவர் 3 முறை கேட்டாரு அப்படி. அதுக்காக கேட்கல. அவன் 3 தடவை மறுதளிச்சதுனால 3 முறை ஆண்டவர் என்ன பண்ணல, கேட்கல. எப்பவுமே ஒரு காரியத்தை இப்போ பாருங்களேன், ஒரு பிள்ளைங்க ஒரு காரியத்தை எடுக்கலன்னுவாங்க. ஆனால் நமக்கு நல்லா தெரியும் அந்த காரியத்தை அவங்க தான் எடுத்தாங்கன்னு. ஃபர்ஸ்ட்டு எடுக்கலன்னுவாங்க, ரெண்டாவது எடுக்கலன்னுவாங்க, மூணாவது கேட்டுனாருங்களேன், ஆமாம் நான் தான் எடுத்தேன்ருவான். நான் சொல்றது புரியுதா? இப்போ ஏன் ஆண்டவர் 3 முறை அவனை கேட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவரை நேசிக்கக்கூடிய அன்பு அவனிடத்துல என்ன இதில் முழுமையாக இல்லாததுனால தான்
இவர்களும் என்ன நேசிக்கிறாயா, என்னிடத்துல அன்பா இருக்கிறாயா? ஃபர்ஸ்ட் கேட்கும் போது ஆமான்ட்டான், ரெண்டாவது கேட்கும் போது ஆமான்ட்டான், ஆனா மூணாவது கேட்கும் போது கரெக்டா கெஸ் பண்ணிட்டான். உடனே துக்கப்பட்டான். உடனே என்ன பண்ணிட்டான், 2 முறை ஆமா ஆமான்னு சொன்னவன் 3வது முறை டக்குன்னு என்ன பண்ணிட்டான் தெரியுமா? அப்போ ஆண்டவரை நேசிக்கிறான். ஆனா ஆண்டவரை நேசிக்கக்கூடிய அன்பு அவனுக்கு என்ன இல்லை தெரியுமா? அந்த முழுமையாக இல்லை. துக்கப்பட்டு சொல்றான், துக்கப்படுறான். ஆண்டவர் நேசிக்கிற அன்பு இருந்தா ஆண்டவரை மறுதலிச்சிருக்க மாட்டான். ஏசா ஆண்டவர் நேசிக்கக்கூடிய அன்பு இருந்தா அவருக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லியிருக்க மாட்டான். ஆண்டவர் நேசிக்கக்கூடிய அன்பு இருந்தா சபிக்கவும் சத்தியம் பண்ணும் தொடங்கி இருக்க மாட்டான். ஆண்டவர் நேசிக்கக்கூடிய அன்பு இருந்தா அவன் பின்மாற்றத்துல அவன் போயிருக்க மாட்டான். அப்ப ஆண்டவரை நேசிக்கிறது உண்மைதான். ஆனா ஆண்டவரை முழுமையா என்ன பண்ணல தெரியுமா? அவன் நேசிக்கல. செய்தியின் தலைப்பு என்னன்னா, நீங்க ஆண்டவரை எவ்வளவாய் நேசிக்கிறீர்களோ அவ்வளவாக தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமும் உயர்வும். உங்களுடைய நேசத்தை அவர் மேல நீங்க வைக்கும் போதுதான். ஆண்டவர் 7 சபைக்கு எழுதுறாரு. கரெக்டா 7 சபைக்கு எழுதுறாரு. ஆமா, வெளிப்படுத்தல் விசேஷத்துல 7 சபைக்கு ஆண்டவர் எழுதுறாரு. ஒவ்வொரு சபையுடைய நிறைவையும் எழுதுறாரு, குறைவை என்ன பண்றாரு, எழுதுறாரு. நம்ம எப்பவுமே மனுஷனுடைய வாழ்க்கையில குறைவை தான் பார்ப்போம். ஆமென். ஆனால் குறைவை தான் பார்ப்போம். சில வேளை நிறைவை பார்ப்போம். நம்ம லைஃப்பில் குறைவை பார்த்தா அவங்கள திருத்தி கொள்வதற்கு என்ன பண்ணுங்க, காரியங்களை செய்யுங்க. நிறைவை பார்த்தா அதற்காக கர்த்தர் என்ன பண்ணுங்க, சோத்தரீங்க. இப்போ எபேசு சபைக்கு சொல்றாரு, நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை என்ன பண்ணிட்ட, விட்ட. உன் பேர்ல எனக்கு என்ன உண்டா, குறை உண்டு. அப்போ ஆதி நாட்களில் என்னை ரொம்ப நேசித்த, ஆதி நாட்களில் நேசத்தையும் இப்போ நான் ஒப்பிட்டு பார்க்கும் ஆதியிலே என் மேல வைத்த அந்த அன்பு. ஆமேன். அது என்ன, ஆதியிலே கொண்டிருந்த அன்பு என்ன பண்ணுது, அவன் மேல குறைந்து விட்டது. அவர் சொல்றாரு, ஆதியிலே கொண்டிருந்த அன்பை நீ விட்டாய். அதனால உன் பேர்ல எனக்கு என்னவா இருக்குதான், ஒரு குறைவாக இருக்கு. நம்ம லைஃப்ல கூட அவர் மேல இருக்கிற அன்பு இன்னைக்கு குறைந்து விட்டது. ஏன் இன்னைக்கு ஆண்டவரை தேட முடியலன்னா அவர் மேல இருக்கிற அன்பு இன்றைக்கு குறைந்து விட்டது. ஏன் தேவ சமூகத்துக்கு வர முடியல, அவர் மேல இருக்கிற அன்பு குறைந்து விட்டது. ஏன் ஆண்டவருக்கு கீழ்ப்படிய முடியல, அவர் மேல இருக்கிற அன்பு குறைந்து விட்டது. ஏன் இன்னைக்கு போதருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க முடியல, ஆண்டவர் மேல இருக்கிற அன்பு என்னவாயிடுச்சுன்னா இன்னைக்கு குறைந்து விட்டது. ஆண்டவர் மேல இருக்கிற அன்பு என்ன பண்ணக்கூடாது, நம்ம லைஃப்ல குறைவே கூடாதுங்க. அல்லேலூயா. அப்ப எப்பொழுதுமே ஆண்டவர் ரொம்ப நம்ம என்ன பண்ணணும், அதிகமாய் ஆண்டவரை அதிகமாய் நேசிக்கணும். கணவரை நேசிக்க கூடாதுன்னு ஆண்டவர் எப்பவுமே சொல்லல, மனைவியை நேசிக்க கூடாது, பிள்ளைகளை நேசிக்க கூடாது ஆண்டவர் எப்பவுமே சொல்லல. ஆனா எல்லாரும் காட்டிலும் ஆண்டவரை நம்ம என்ன பண்ண தெரியுமா, ரொம்ப அதிகமாய் நேசிக்கணும். அல்லேலூயா. இவர் சில வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? மார்க் எழுதின சுவிசேஷம் ரொம்ப வேகமா எடுத்துக்கணும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் ஒருத்தர் வாசிங்க. மத்தேயு 10:37. தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமா நேசிக்கிறவன். இங்க பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு தகப்பனை நேசிக்க வேண்டாம், தாயை நேசிக்க வேண்டாம் சொல்லல. தகப்பனையாவது தாயாவது என்னிலும் அதிகமா நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரவான் அல்ல. அடுத்த வசனம் வாசிங்க. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமா நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அடுத்த வசனம் வாசிங்க. தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. என்ன சொல்ல வர்றாரு இப்ப கரெக்டா சொல்லுங்க. இங்க பாருங்க, தகப்பனையாவது தாயாவது என்னில என்ன பண்ணாத நேசிக்க, என்னிலும் அதிகமா என்ன பண்ணாத நேசிக்காத. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமா என்ன பண்ணாத. எல்லாரும் மேலே கணவன் மேல காட்டுற அன்பு ஆண்டவர் மேல இல்ல, மனைவி மேல காட்டுற, பிள்ளைகள் மேல காட்டுறல. ஆனா இவர்களை காட்டில என்ன பண்ணணும், என்ன அதிகமா என்ன பண்ணணும், ஆண்டவர் நேசிக்கணும் என்று என்ன பண்றாரு ஆண்டவர் சொல்றாரு. இதுதான் மார்க் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 29, 30, 31 நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு வேத பாரக ஆண்டிடத்துல வந்து கேட்டா, ஆண்டவரே இந்த நியாய பிரமாணத்துல பிரதானமான கற்பனை எதுன்னு கேட்கிறான். நியாய பிரமாணத்துல இங்க பிரதானமான கற்பனை எது அப்படின்னு கேட்டான். உடனே ஆண்டவர் சொல்றாரு, ரொம்ப அழகா சொல்ற, முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடு கூட என்ன பண்ணுவாயாக, அன்பு கூறுவாயாக. இதுதான் நியாய பிரமாணத்திலேயே பிரதானமான கற்பனை. இதுதான். இதுக்கு ஒப்பா இருக்கிற 2வது கற்பனை என்னன்னா, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போலவே பிறரிடத்திலும் என்ன பண்ணுவாயாக, அன்பு கூறுவாய். முதல்ல சொல்லும் போது எப்படி சொன்னாரு, ஆண்டவரை குறித்து சொல்லும் போது எப்படி சொன்னாரு, முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் என்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு. ஆனா பிறரை நேசிக்கும் போது அப்படி ஆண்டவர் அந்த வார்த்தையை பயன்படுத்தல. உன்னிடத்தில் அன்பு கூறுவது போலவே பிறரிடத்திலும் என்ன பண்ணுவாயாக,
அப்ப பாருங்க ஆண்டரை எப்படி நேசிக்கணும். லேசன் ஆண்டரை எப்படி நேசிக்கணும்? முழு இருதயத்தோடு, சத்தம் வரலையே, முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு என்ன பண்ணணும்? அவரை மற்றவரை நேசிக்கும் போது சொல்றாரு, அந்த அன்பை போல இப்படி காட்டாத, உன்னை எப்படி நேசிக்கிறியோ பிறரை என்ன பண்ணு, நீ நேசிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புறாரு. சரி, இன்னொரு வசனத்தை வாசிக்கலாமா? உபாகமம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கிற எடுத்துக்கொள்ளலாம். உபாகமம் 6:4 இருந்து வாசிங்களேன், சீக்கிரமா வாசிங்க. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக. வாசிங்க. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள், உன் இருதயத்தில் இருக்க கடவுது. போப்பா, உன் இருதயத்தில் என்ன பண்ண கடவுது? இருக்க கடவுது. வாசிங்க. நீ அவைகளை பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, உன் பிள்ளைகளுக்கு எதை என்ன பண்ணு? கருத்தா போதி. எதை போதிக்க சொல்றாரு? முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு கூட என்ன பண்ணு? ஆண்டவர் நேசின்னு யாருக்கு போதிக்க சொல்றாரு? உன் பிள்ளைகளுக்கு போதின்றாரு. ஏன்னா உன் பிள்ளைகளுக்கு நீ போதிக்கலன்னா உலகத்தை நேசிப்பான். உன் பிள்ளைகளுக்கு போதிக்கலன்னா பொருளாசையை நேசிப்பான். உன் பிள்ளைகளுக்கு நீ போதிக்கலன்னா பாவத்துக்குரிய வாழ்க்கையை யோசிப்பான். அப்ப ஆனா உன் பிள்ளைகளுக்கு போதி. வாசிங்க. நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கும் போது, உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கும் போது, வழியில் நடக்கிற போது, படுத்துக் கொள்ளுகிற போது, எழுந்திருக்கிற போது, அவைகளை குறித்து பேசி, போங்கப்பா, அவைகளை குறித்து என்ன பண்ணு? என்ன பேசணுமா? என்ன பேசணும்? உன் பிள்ளைகளோட என்ன பேசணும்? சொல்லுங்கம்மா. பெற்றெடுத்த தாயை சொல்லுங்க, பிரதர் சொல்லுங்க. உன் பிள்ளையோட என்ன பேசணும்? ஆண்டவர் என்ன பண்ணுப்பா? நீ ஆண்டரை நேசிப்பா. அப்படி உட்காரும் போது, ஏந்துக்கும் போது, நிற்கும் போது, நடக்கும் போது, தூங்கும் போதும் அவைகளை குறித்து என்ன பண்ணு? பேசு. அடுத்த வசனம் வாசிமா, சீக்கிரம் வாசி. அவைகளை கையின் மேல் அடையாளமாக கட்டிக் கொள்வாயாக. வாசிங்க. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாய் இருக்க கடவுது. ஓ சூப்பர். அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. வீட்டில் என்னென்ன வசனம் எழுதிருக்க சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம வீட்டில் சொல்லுங்களேன். நம்ம வீட்டில் என்னென்ன வசனம் எழுதி வச்சிருப்போம்? வாய் திறந்து சொல்லுங்க, சீக்கிரமா சொல்லுங்க. நம்ம வீடுகளில் இந்த வீட்டுக்கு தலைவர், உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும், உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. கர்த்தருடைய சீயோனிலிருந்து ஆசீர்வதிப்பாராக. நான் சொல்றது புரியுதா? நம்ம வீட்டில் நீங்க பார்த்தீங்கன்னா, வாதை உன் கூடாரத்தை, லீசன், வாய் திறந்து பேசுங்க. வாதை உன் கூடாரத்தை பொல்லாப்புனுக்கு நேரிடாது. ஆனா இங்க சொல்றாரு, எதை எழுதி வைக்கணும்ன்றாராம்? உன் பிள்ளைங்க இதை பார்க்கணும். நான் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு நான் அவரை நேசிக்கணும்னு என்ன பண்ணு? நீ எழுதி வை. அது உனக்கு ஞாபகக்குறியாக இருக்கட்டும். அதை வீட்டில் என்ன பண்ணு? இல்லக்கால் வாசல் என்ன பண்ணு? எழுது. அதை போய் படிச்சுட்டு போடாடே. நீ வீட்டை விட்டு வெளியே போகும்போது அதை நல்லா படிச்சுட்டு போடா. அவரை நேசிக்கணும். உலக வாழ்க்கையெல்லாம் உனக்கு நேசமா தெரியாதுடா. அந்த பையனும் அந்த பொண்ணு உனக்கு நேசமா தெரியாது. கரெக்டா? ஏன்னா நான் யாரை நேசிக்கிறேன்? சத்தமா சொல்லலாம், யாரை நேசிக்கிறேங்க? அவரை தான் நேசிக்கிறேன். சரி, இன்னொரு வசனத்தை சொல்லலாமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24:12-13 சீக்கிரம் எடுத்துக்கலாமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24:12-13. சொல்லுங்க. அக்கிரமம் மிகுதியாகுதுனால் அன்பு தணிந்து போ. பாருங்க, இன்னைக்கு கடைசி நாட்களில் எபேசு சபைக்கு சொல்றாரு, நீ ஆதிலே கொண்டு இந்த அன்பை என்ன பண்ணிட்ட? விட்டுட்டேன்றாரு. ஏன்னா இங்கே சொல்றாரு, அக்கிரமத்தினுடைய மிகுதினால், பாவத்தினுடைய மிகுதினால், பொருளாசையுடைய மிகுதினால், ஜென்ம சுபாவத்தினுடைய மிகுதி, மாம்சத்தின் மிகுதி, அதனால அக்கிரமம், அதனால அன்பு என்ன பண்ணுமா? தணிந்து போகுமா? கர்த்தரை தேடாது இருப்பதற்கு காரணம் தெரியுமா? அன்பு தணிந்து போயிருக்கிறது. ஆண்டவருக்கு எழும முடியாது, ஆண்டவருக்கு பிரகாசிக்கிற காரணம் அன்புகள் எல்லாம் இன்னைக்கு தணிந்து போய் கிடக்கிறது. இன்னைக்கு ஆண்டு சொல்றாரு, நீ எவ்வளவு நேசிக்கிறேன்னு ஆண்டு கேட்கிறாரு. அல்லேலூயா. என் மகளை பார்த்து கேட்டேன்னா, பெரியவளை என் சின்ன மகளை பார்த்து கேட்டேன்னா, பெரிய மகளை கேட்டா ஒரே வார்த்தை சொல்லுவா, 2 பேரும் பிடிக்கணுவா பெரிய மக. ஆனா சின்ன மகளை கேட்ட வச்சுக்க, ஒரே வார்த்தை அம்மாவை தான் பிடிக்கணுவா. என்னது? பெரிய மக 2 பேரும் பிடிக்கணுமா, சின்னவன் அம்மா தான் பிடிக்கணுவா. அவ்வளவுதான், அவளை மாற்றவே முடியாது. ஒன்றும் இல்லைங்க.
இப்போ என் பக்கம் வரணும்னா ஒரு 50 ரூபா கிண்டர் சாய் வாங்கி கொடுத்தா போதுங்க, அவன் என் பக்கம் வந்துடுவான். நான் சொல்றது புரியுதா? 50 ரூபா, வெறும் 50 ரூபா கிண்டர் சாய் தாங்க, வேற ஒன்றும் இல்லை. இப்போ நான் கொண்டு வரேன், இப்போ யாரை பிடிக்கணும் நேரம் அவங்க அம்மா காதில் போய் சொல்லுவா, அம்மா கொஞ்ச நேரம் நான் அப்பா பிடிக்கணும்னு நான் சொல்கிறேம்மா அப்படின்னு. எனக்கு நல்லா தெரியும் அவங்க அம்மா கையில் பேசிட்டு வந்து, அப்பா உன்னைதான்ப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு வாங்கி முடிச்சுட்டு சாப்பிட்டு அந்த பொம்மையெல்லாம் செட் பண்ணிட்டு முடிச்சுட்டு, அப்பா இந்த 50 ரூபா பொருளை வாங்குறதுக்காக அம்மா மேலே இருக்கிற அன்பை நான் எப்படிப்பா விட்டு கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு போவான். நான் சொல்றது புரியுதா? ஸோ இன்னைக்கு இதே போலதான் இன்னைக்கு அன்பெல்லாம் இன்னைக்கு மாறிக்கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு தேவன் மேல வைக்கிற அன்பு மாறுகிறது. அப்போ கணவர் மேல வைக்கிற அன்பு மாறுது போல, மனைவி மேல வைக்கிற அன்பு மாறுகிறது போல, பிள்ளைகள் மேல வைக்கிற அன்பு மாறுகிறது போல, இன்றைக்கு சபைகளை தேவன் மேல வைக்கிற அன்பு இன்றைக்கு மாறிவிட்டது. அதனாலதான் தேசத்துல எழுப்புதல் வரல, பட்டணத்தில் எழுப்புதல் வரல, கிராமத்தில் எழுப்புதல் வரல. ஆமா, உங்களை கொண்டு சபையில எழுப்புதல் வராது. காரணமே அதான். எவ்வளவு ஆண்டவர் நேசிக்கிற ஆண்டவர் சொல்றாரு, ஏ நீ இவர்களையும் என்னை அதிகமா நேசிக்கிறாயான்றாரு. ஆமான்றான், ஆட்டு குட்டியை மேய்ப்படான்றாரு. அப்ப என்னன்னா, நேசிக்கிறவருடைய வாழ்க்கையில தான் தேவனுடைய காரியங்களை வெளிப்படுகிறது. அவர் என்ன சொன்ன, ஒவ்வொரு காரியத்தையும் சொல்றதை பார்த்தீங்களா? ஆமான்றான், என் ஆட்டு குட்டியை மெய்ப்பாயாகன்றாரு. ஆமான்றான், என் ஆடுகளை மெய்ப்பாயா. ஆமான்றான், என் ஆட்டு குட்டியை மெய்ப்பாயாக அப்படின்றாரு. அப்போ பொறுப்பு யாருக்கு வருது? பொறுப்பு யாருக்குங்க வருது? வல்லமை யாருக்கு வருது? அபிஷேகம் யாருக்கு வருது? கிருபைகள் யாரு வருது? வரங்கள் யாரு வருது? யாருக்கு வருது? அவர் நேசிக்கிறவருக்கு தான் வருகிறது. இன்னைக்கு எல்லாம் அவர் மேல இருக்கிற அன்பெல்லாம் குறைந்து விட்டதுங்க. வேலை மேல இருக்கிற அன்பு கூட ஆண்டவர் மேல இல்ல, வெக்கமா இருக்குது. வேலை மேல இருக்கிற அன்பு கூட ஆண்டவர் மேல இல்ல, பிள்ளைங்க மேல இருக்கிற அன்பு கூட ஆண்டவர் மேல இல்ல, கணவர் மேல இருக்கிற அன்பு கூட ஆண்டவர் மேல, மனைவி மேல இருக்கிற அன்பு கூட ஆண்டவர் மேல இல்ல. உன் கணவர் உனக்கு ரொம்ப பிடிக்கும் தான், யார் உனக்கு பிடிக்காதுன்னு சொன்னது? உன் மனைவி உனக்கு ரொம்ப பிடிக்கும் தான், யாரு சொன்னது உனக்கு பிடிக்காதுன்னு? உன் பிள்ளைகளை 3 பிள்ளை 4 பிள்ளை 5 பிள்ளை உனக்கு ரொம்ப பிடிக்கும் தான், யாரு சொன்னது? ஆனா இன்னைக்கு என்ன சொல்ல வர்றாருன்னா, அன்பு குறைந்து விட்டது. எடுத்துக்கொள்ளலாமா? ஓகே, எடுத்துக்கலாமா? ஓகே, 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தை எடுங்களேன். 1 2 3 வாசனம் டக்குன்னு வாசிக்க பார்க்கலாம், நம்ம செய்திக்குள்ள போலாம். நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும், நான் மனுஷ பாஷையில பேசினாலும் தூதர் பாஷையில பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலத்தை போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம். நான் தூதர் பாஷையில பேசினா என்னங்க சொல்லுங்க பார்க்கலாம். முத வரி வாசிங்க. நான் மனுஷ பாஷையிலும் தூதர் பாஷையிலும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டா, சூப்பருங்க, நான் இது பார்க்கல. நான் மனுஷ பாஷையிலும் தூதர் பாஷையிலும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலத்தை போலவும் ஓசையிடுகிற கைத்தாளத்தை போலதான் இருப்பேன். அடுத்த வருஷம் ஸ்கிரீன்ல போடுங்களேன். சூப்பர். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாக இருந்தோம், சகல ரகசியங்கள் அறிகிற அறிவு எனக்கு இருந்தோம், மலையை பெயர்க்கக்கூடிய விசுவாசம் உள்ளவனா விசுவாசம் எனக்கு இருந்தோம், அன்பு எனக்கு இராவிட்டா என்னங்க? ஃபர்ஸ்ட் சொல்லும் போது வாசிங்க, மனுஷருடைய பாஷை, இரண்டாவது தூதருடைய பாஷை, மூணாவது சொல்றாரு நான் ஸ்கிரீன் இருக்குவா, ஸ்கிரீன் இருக்கு, ரெண்டாவது ஸ்கிரீன் இருக்கு. ஓகே, மூணாவது சொல்றேன் நான் தீர்க்க தரிசனம் வரத்தை உடையவனா இருக்கிறேன். ஓகே, அடுத்து சொல்றேன், நாலாவது சொல்றேன் சகல ரகசியங்கள் அறிகிற அறிவு எனக்கு இருக்கிறது. அஞ்சா சொல்ற மலையே பெயர்க்கக்கூடிய விசுவாசம் எனக்கு இருக்கிறது. இதெல்லாம் இருந்த என்னையா பிரயோஜனம்? அன்பு எனக்கு இராவிட்டா ஒன்றும் இல்லைன்னு அடுத்த வசனம் வாசிங்க. இப்போ அதான் முக்கியமான வசனம் பாரு. எனக்கு உண்டானதெல்லாம் யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிப்பதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டான் எனக்கு பிரயோஜனமாக ஒன்றும் இல்லை. எந்த அன்பை பேசுறாரு? எப்பா நீ மனுஷ பாஷை பேசுற, பூத பாஷை பேசுற, தீர்க்க தரிசனம் சொல்ற, எவ்வளவு அழகா சொல்ற, தீர்க்க தரிசனம் சொல்ற, சகல ரகசியத்தை அறிகிற அறிவு உனக்கு இருக்குது, மலையை பெயர்க்கக்கூடிய விசுவாசம் உனக்கு இருக்குதுப்பா, அன்னதானம் பண்ற, ஏழை மக்களுக்கு உதவி பண்ற, சோறு இல்லாதவங்களுக்கு சோறு கொடுக்குற, ட்ரெஸ் கொடுக்குறப்பா, உனக்கு உன்னானலாம் விட்டு எல்லாத்தையும் கொடுத்துனுக்கிறப்பா. ஆடா கடைசியா சொல்றாரு அன்பு இல்லைன்னா, அவர் மேல இருக்கிற அன்பு இல்லைன்னா நீ செய்யறது எல்லாமே குப்பன்ற. இப்ப கடைசி வசனம் வாசிங்களேன். அதுல கடைசி வசனம் வாசிங்க. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை. கடைசி வசனம் மேடம், கடைசி வசனம். சூப்பர். இப்போது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இவ் மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. எதை பெருசு பண்றாரு? ஹைலைட் பண்ணுங்க. எதை பெருசு பண்றாரு? நான் தீர்க்க தரிசனம் தான் பெருசு பண்ணுவேன்ல, மலையை பெருகக்கூடிய விசுவாசம், அன்பை பெரிது பண்றாரு. எந்த அன்பு தெரியுமா? என் மேல இருக்கிற அன்பு. என்ன பாஷை? நான் மனுஷ பாஷை,
ஏதாவது பேசு. தூதர் பாஷை ஏதாவது பேசு. தீர்க்க தரிசனம் ஏதாவது சொல்லு. மழை பெயர்க்கக்கூடிய விசுவாசம் ஏதாவது சொல்லு. சகல ரகசியத்தை அறிகிற அறிவு, உலக சகலத்தை அறிகிற அறிவு இருக்கட்டும். அன்னதானம் பண்ண, சரீரத்தை சுட்டெரிப்பதற்கு கொடுக்கிற எதை வேணா பண்ணு. ஆனா ஏன் மேல இருக்கிற அன்பு இல்லைன்னா குப்பாடுற. ஆமென். குப்பான்னு சொல்றாரு ஆண்டவர். அதான் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கோ சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று நான் என்ன பண்றேன், அறிந்திருக்கிறேன். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் எப்படி இருக்குமா, நன்மைக்கு ஏதுவாகவே இருக்கும். பிரதர், அன்பு கூறுதா தானே நன்மைக்கு ஏதுவா இருக்கும். ஆமேனா, சத்தமா சொல்லுங்க பிரதர். அன்பு கூறுதானே, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறது சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். தேவனிடத்தில் அன்பு கூறும்போது சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். அன்பு செலுத்திட்டா போதும். அழகா, ரொம்ப அழகா நீட்டா ரொம்ப சொன்னாரு. நான் உங்க கையில இருந்து எதிர்பார்த்தேன், ஆனா யாரோ என் கையில கொடுத்துட்டு போறாங்க அப்படின்னாரு. ஏன்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறதுனால, தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து ஊழியம் செய்கிறதுனால சகலமா என்ன பண்ணுகிறது, ஆமா நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. கார்பெண்டரால காசு வாங்க முடியல, ஒரு பெயிண்டரால காசு வாங்க முடியல, பேனர் ஒட்டுறவனால காசு என்ன பண்ண முடியல. இப்ப அவன் காசு கட்டி தான் குத்துதான் ஆகணும். நான் சொல்றது புரியுதா? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறது சகலமும் எப்படி நடக்கிறது? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்க போகிறது. ஊழியத்திலே சகலமும் நன்மைக்கு ஏதுவாக, சபையிலே சகலமும் நன்மைக்கு ஏதுவாக, விசுவாச பிள்ளையிடத்திலே சகலமும் நன்மைக்கு ஏதுவாக, உங்க பிள்ளைங்க காரியத்திலே சகலமும் நன்மைக்கு ஏதுவாக. நீ அட போங்கப்பா, நீங்க திட்டமிடுகிற காரியத்திலே சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்க போகிறது. எப்போ? எப்படி? அதான் எப்படி? எப்படிங்க? முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடும் அன்பு கூறு. உன் முழு பலத்தை அவரிடத்துல காண்பு. அல்லேலூயா. முழு பலத்தை நம்ம அவரிடத்துல காண. அன்பெல்லாம் குறைஞ்சு போச்சுங்க. ஆமா, அன்பெல்லாம் குறைஞ்சு போச்சு. காலை ஆராதனைக்கு வரலையா, தேவன் மேல இருக்கிற அன்பு குறைந்து விட்டதுன்னு அர்த்தம். மாலை ஆராதனைக்கு வரலையா, தேவன் மேல இருக்கிற அன்பு குறைந்து விட்டது அர்த்தம். ஆமென். உன் இஷ்டம். ஆமா, உன் இஷ்டம், அவர் இஷ்டம். ஆமா, அப்படி நினைச்சாரு வச்சுக்க, முடிஞ்சு போச்சு உன் கதை. என் இஷ்டம் அப்படின்னு அவர் நீ நினைச்சா வச்சுக்க, அவரை என் இஷ்டம் நினைச்சான கதை முடிஞ்சு போச்சு. அப்போ நாம் தேவனை எவ்வளவாய் நேசிக்கிறோம் என்பதை சற்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்ம தேவனுடைய எந்த காரியமும் தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்கவே கூடாது. கரெக்டா? எந்த ஒரு காரியமும். இப்ப பிரச்சனை என்ன தெரியுமா? தேவன் மேல இருக்கிற அன்பு ஏன் குறையுது? தேவன் மேல இருக்கிற அன்பு ஏங்க குறையுது சொல்லுங்க பார்க்கலாம். ஏதோ ஒரு பிரச்சனைகள், ஏதோ ஒரு போராட்டங்கள், ஏதோ ஒரு நிந்தைகள், ஏதோ ஒரு காரியங்கள், தேவனுடைய அன்பு குறையுது. ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, ஆபிரகாமே என்ன சொல்றாரு? ஆபிரகாமை சொல்றாரு, உன் தேசத்தையும் உன்னத்தையும் விட்டு, தகப்பனை விட்டு புறப்பட்டு காண்பிக்க தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்லிட்டாரு. அவ்வளவுதான், போயிட்டாரு. 75 வயதுல அழைக்கிற 100 வயது பிள்ளை கொடுத்தாரு. கொடுக்குற மாதிரியே கொடுத்துட்டு இப்ப பிள்ளையை கேட்கிறாரு. ஆனா ஐடென்டிஃபிகேஷன் பண்ணும்போது என்ன தெரியுமா சொல்றாரு? உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் நேசகுமாரன்றார். 3 காரியத்தை சொல்றாரு. 3 ஒரே வார்த்தை தான். உன் புத்திரன், உன் நேசகுமாரன். ஆமென், ஆமென். புரியுதா? உன் புத்திரன், உன் நேசகுமாரனும் அப்படின்னு ஆண்டவர். அந்த எடுத்துங்களா பார்க்கலாம், எடுங்களா பாருங்க. அந்த வசந்த முதல் அந்த 22 வாசிங்களேன். ஏமா நீ அங்க போயிட்டியா? நீ அப்பொழுது அவர் உன் புத்திரனும் ஏகசுதனும் என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? நேச குமாரனாகிய சத்தம் நேச. சூப்பர், தூங்குனாரு பாரு அங்க. இப்ப வச்சாரு பாரு ஒரு என்னது, என்ன சொல்றது அது? யாருக்கெல்லாம் செஸ் ஆடு யாருக்கு ரொம்ப பிடிக்கும்? என்ன அது என்ன சொல்லுவாங்களே, என்னங்க? செக் வைக்கிறது. என்ன அங்க செக் வச்சுட்டா என்ன பண்ண முடியாது? அடா எனக்கு தான் தெரியாது, உங்களுக்கு தெரியும், சொல்லுங்களாங்க. ராஜாவுக்கு செக், அப்புறம் ராஜாவுக்கு ராணிக்கெல்லாம் வைக்க முடியாது. ராஜாவுக்கு அப்புறம் வேற ராஜாவுக்கு தான் வைக்க முடியுமா செக்கு? என்ன பிரதர்? ஓ சூப்பர் பிரதர். ஆமா, ராஜாவுக்கு செக் வச்சுட்டானா நீ என்ன பண்ண முடியாது? நவரவே முடியாது. ராஜாவை தூக்குனா கேம் முடிஞ்சிச்சா? ஓ, ராஜா தூங்குன கேமே முடிஞ்சிச்சு. அப்போ ராணி தூங்குனா கேம் இருக்குது, ராஜா தூங்குன சொல்லுங்க பிரதர், தெரியுமா? என்ன பிரதர், நானா புதுசா கேட்கிற மாதிரி? எனக்கு தெரியாது, நீங்க சொல்லி கொடுங்க. உங்களுக்கு தெரியாத நான் சொல்லி கொடுக்குறேன்.
இதே மாதிரி கரெக்டா வச்சிருப்பாரு, ஒரு செக்க வச்சிருப்பாரு. வாப்பா உன் புத்திரனும் நேசகுமாரனும், ஆமா நீ நேசிக்கிற வா பலிக்கு வான்ட்டாரு. ஆடாப்பா எதுக்கு தெரியும் சோதிச்சாரு? இன்னும் என் நேசம் உன் மேல இருக்குதா இல்லையான்னு பார்க்கதான் சோதிச்சாரு. 2 சோதனை நடக்குது. இப்ப காமிக்கிற யார் மேல காமிக்கிற பார்க்கலான்னு காமிச்சாரு. வா மோரியா தேசத்துக்கு போ, நான் காட்டுற மேல மலை மேல செலுத்து. போகும்போது ஆடை மாத்திரம் கூட கூட்டு போனாத, அந்த ஆடு உன் மகனை கூட கூட்டு போ. வா பார்க்கலாம் பார்க்கலாம் போறாரு. 2 பேரும் போறாங்க. ஆனா எந்த அன்பு தெரியுமா ஜெயிச்சுது? எந்த அன்பு தெரியுமா ஜெயிச்சுது? சொல்லுங்க. எந்த ஆடா போங்கப்பா, எந்த அன்பு தெரியுமா ஜெயிச்சுது? ஆமா, ஆபிரகாம் ஈசாக்கு மேல வைத்த அன்பு ஜெயம் எடுக்கலையா? ஆபிரகாம் அவர் மேல வைத்த அன்பு ஜெயம் எடுத்ததையா? அவன் கன்ஃபார்ம் பண்ணிட்டான், நான் அவருக்காக வேணா இவனை இழப்பேன், இவனுக்காக வேணா அவரை நான் அனுப்ப மாட்டேன். அவரை இழந்தா இவனை சாவடிச்சிருவேன், இவனை இழந்தா அவரை பெற்றுக் கொள்வேன். கையில தட்டினவளுக்கு புரிந்து விட்டது. கையில தட்டினவளுக்கு புரிந்து விட்டது. இன்னும் பாதி பேருக்கு புரியல. நான் கையை தட்ட சொல்றது, நீங்க தான் கை தட்டினீங்க உற்சாகத்துல. ஓகேவா? கையை தட்டினவளுக்கு புரிந்து விட்டது. ஓகேவா? இப்ப புரியுற மாதிரி திருப்பி சொல்றேன். ஓகேவா? ஓகே. அவருக்காக இவனை வேணா இழக்கலாம், ஆனா இவனுக்காக அவர் என்ன பண்ண முடியாது? இழக்கவே முடியாது. ஆனா அவருக்காக இவனை இழந்தனா 100 ஈசாக்கு என்ன பண்ணுவேன் நான் பார்ப்பேன். ஆனா இவனுக்காக அவரை இழந்த என் வாழ்க்கையில எந்த நன்மையும் பார்க்க மாட்டேன். இதுதான் ஏன் நடக்குது உங்க வாழ்க்கை. அன்பெல்லாம் இன்னைக்கு விலக போகக்கூடிய அளவுக்கு காரியங்கள் நடக்குது. அன்பே இல்லை இன்னைக்கு. ஆண்டவர் மேல இருக்கிற அன்பே இல்லை. ஆண்டவர் மேல இருக்கிற அன்பே கிடையாது. அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாருங்க? அவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவனை நான் சொல்றது புரியுதா? நல்லா இப்ப பாருங்க. அவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவளை ரொம்ப பிடிக்கும். ஆனா அவளுக்காக நான் பஸ் ஸ்டாப்ல 3 மணி நேரம் நிக்கிறேங்க. வா அட 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 அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும் தான். அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அவனுக்காக பஸ் ஸ்டாப்ல சொல்லுங்க பிரதர், 3 மணி நேரம் பஸ் ஸ்டாப்ல அவளுக்காக நிக்கிறோம், அவனுக்காக நிக்கிறோம், மணிக்கணக்கா நிக்கிறோம், சாப்பிடாம நிக்கிறோம். 1 மணி நேரம் அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் என்ன பேசுவான் தெரியுமா? இப்ப பேச போறான். அவன் என்ன 1 மணி நேரம் என்ன பேச தெரியுமா? என்ன பேசுவான் தெரியுமா? நான் சொல்லிட்டேமா இப்போ. அவன் என்ன பேசுவான், அவன் என்ன பேசுவான்னு சொல்லிட்டுமா? இவங்க பேசிட்டே தான் பேசி நிக்கிறாங்க. ஐயா இவங்க பேசுறதே தான் திருப்பி என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அவனை ரொம்ப பிடிக்கும். நான் பிரதர் மேரேஜ் ஆயிடுச்சு. லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? இல்ல அவங்கள தான் கேட்கணும். சொல்லுங்க வருது லீசன் சும்மா ஒண்ணு. நான் இதான் என்ன வருது வாழ்க்கையில என்னன்னா அவ்வளவு நேரம் அவ்வளவு பேச்சு. நான் சொல்றது புரியுதா? இன்னைக்கு ஒருத்தரை இவ்வளவு நேசிக்கும் போது மணிக்கணக்காக நேரங்கள் எல்லாம் செலவிடுகிறது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நேரெல்லாம் இன்னைக்கு தேவனிடத்தில் அன்பு செலுத்துவதற்கு என்ன கிடையாது தெரியுமா? இன்னைக்கு ஆட்களே கிடையாது. ஆனா எந்த வாழ்க்கையில எந்த விதத்தில் என்ன பண்ணக்கூடாது தெரியுமா? இங்க பாருங்க, அந்த அன்பு என்ன பண்ணக்கூடாது? தனிந்து போகவே கூடாது. எது வந்தாலும், பாடுகள் வந்தாலும், உபத்திரம் வந்தாலும், நெருக்க வந்தாலும், வியாதி வந்தாலும், பலவீனம் வந்தாலும், குறைவுகள் வந்தாலும், அவர் மேல வைக்கிற அன்பு தனிந்து போகவே கூடாது. இன்னைக்கு வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனை எல்லாம் தேவ சமூகத்துல தான் காட்டுறது. கரெக்டா? குடும்பத்துடைய பிரச்சனை எங்க காட்டுறது? அட போங்கப்பா. குடும்பத்துடைய பிரச்சனை எங்க காட்டுறது? பிள்ளையுடைய பிரச்சனை எங்க காட்டுறது? எல்லாமே தேவ சமூகத்துல தான் காட்டுறது. என்ன சிஸ்டர் வரல, அவ்வளவு பிரச்சனை. ஏமா வீட்டுல பிரச்சனை, ஏமா அவர் மேல இருக்கிற அன்பை காட்டுறேன். சபைக்கு வருது அவர் மேல இருக்கிற பிரச்சனை அதுதான். என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன போராட்டம் வந்தாலும், என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன புலம்பல் வந்தாலும் எங்க வெளிப்படுத்துறோமா? சபையில தான் வெளிப்படுது. கரெக்டா? ஆனா பவுல் இது எப்படி சொல்றாருன்னு பாருங்களேன், எடுங்களேன். நம்ம அப்புறம் வசனத்துக்குள்ள போறோம். ரோமர் 8ஆம் அதிகாரத்துக்கு வாங்களேன். உன் வாழ்க்கையில எது நடந்தாலும் அன்பு குறையவே கூடாது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 35ல இருந்து வாசிங்களேன். நிறுத்தி நிதானமா வாசிக்கணும். ஓகே, இங்க பாருங்க. உமது நிமித்தம் எந்நேரம் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படுகிற ஆடுகளை போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும்
எப்பா உமது நிமித்தம் எந்நேரம் கொல்லப்படுகிறோம். இங்க பாருங்க, கொல்லப்படுகிறோம். இரண்டாவது, அடிக்கப்படுகிற ஆடுகளை போல, அடிக்கப்படுகிற ஆடு, ஓகே, அடிக்கப்படுகிற ஆடுகளை போல எண்ணப்படுகிறோம் என்ற எழுதியிருக்கிறபடி எங்களுக்கு நேரிட்டாலும். அடுத்த வசனம் சொல்லுது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? எப்பா எனக்கு ஏதோ நேரிட்டோம் சொல்ல பாருங்க. நான் கொல்லப்பட்டாலும் சரி, அடிக்கப்படுகிற ஆடுகளை போல இருந்தாலும் சரி, எனக்கு எது நேரிட்டாலும் அவர் சொல்றாரு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன். போங்கப்பா, நல்ல சத்தமா சொல்லுங்க, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? அதுக்கு சொல்றாரு, இவரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு, அழகா சொல்றாரு, நிறுத்தி நிதானமா வாசிக்கணும். சொல்றாரு, என்னை யார் பிரிக்க முடியும்? உபத்திரம் வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க முடியாது. வியாகுலம் வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க முடியாது. துக்கமோ கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க முடியாது. பசியோ கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க முடியாது. நிர்வாணமோ கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க முடியாது. நாசமோசமோ கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க முடியாது. பட்டயம் கழுத்துக்கு வந்தாலும், கைக்கு வந்தாலும், தலைக்கு வந்தாலும், வயிற்றுக்கு வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்கவே அடுத்த வசனம் சொல்றாரு, இன்னும் புரியுற மாதிரி சொல்றாரு, அப்புறமா கை தட்டலாம். சூப்பர். இவைகள் எல்லாவற்றிலும் நாம் நம்மிடத்தில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும், சத்தவர்ல முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவராகவே இருக்கிறோம். இவைகள் எல்லாம் நான் ஜெயம் எடுக்க போறேன். யார் சொல்றது? என் வாழ்க்கையில வருகிற உபத்திரவங்கள், வியாகுலங்கள், துன்பங்கள், பசிகள், நிர்மாணங்கள், நாசமோசங்கள், பட்டங்கள், இவைகள் எல்லாம் அவர் மேல செலுத்துகிற அன்பினாலே நான் ஜெயம் எடுப்பதை தவிர இவைகள் எல்லாம் அவர் மேல இருக்கிற அன்பை ஒரு காலம் ஒரு பொழுதும் பிரிக்கவே கூடாது. இன்னொரு முறை சொல்லிட்டோமா? இன்னொரு முறை புரியுற மாதிரி சொல்லிட்டோமா? ஏன் வாழ்க்கையில உபத்திரம் வந்தாலும், வியாகுலம் வந்தாலும், துன்பம் வந்தாலும், பசி வந்தாலும், நிர்வாணம் வந்தாலும், நாசமோசம் வந்தாலும், பட்டை வந்தாலும் அவர் மேல இருக்கிற அன்பை பிரிக்க கூடாது. அவர் மேல இருக்கிற அன்பை கொண்டு இவைகள் எல்லாம் முற்றிலுமாய் உற்றமாய் ஜெயம் கொள்ளுகிறவராய் இருக்கிறோம். ஏன் வருகிற பாடுகளை ஜெயம் எடுக்க முடியல தெரியுமா? ஏன் வருகிற உபத்திரவத்தை ஜெயம் எடுக்க முடியல தெரியுமா? ஏன் வருகிற வியாதி பலவீனத்தை ஜெயம் எடுக்க முடியல தெரியுமா? ஏன் நெருக்கத்தை ஏன் ஜெயம் எடுக்க முடியல தெரியுமா? ஆவிடத்தில் அன்பு செலுத்தாதனாலதான் இவைகளை எல்லாவற்றையும் இன்னும் ஜெயம் எடுக்காமல் இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம அவர் மேல அன்பு செலுத்தினா அன்பு குறைஞ்சிடுச்சுங்க. ட்ராக் மாறுதுன்னா அன்பு குறைஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். சத்தியத்தில் நீக்கிறனா அன்பு குறைந்து விட்டதுன்னு அர்த்தம். ஆமென். அவனை பிடிக்கணும்னா அன்பு குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அவளை பிடிக்கணும் அன்பு குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். தேவனை தேடலன்னா அன்பு குறைந்து விட்டதுன்னு அர்த்தம். வேற ஒண்ணும் இல்ல. தேவனுக்கு கொடுக்க வேண்டியது, செய்ய வேண்டியது, நிக்க வேண்டியது குறையுதா, அன்பு குறைந்து விட்டதுன்னு அர்த்தம். ஜெப வாழ்க்கை குறைந்து விட்டது, அவர் மேல அன்பு அல்ல. வேத வசனம் குறைந்து விட்டது, அவர் மேல சுத்தமா அன்பு கிடையாது. அன்பில்லாதவன் ஜெபிக்க மாட்டான். அன்பில்லாதவன் வேதத்தை வாசிக்க மாட்டான். அன்பில்லாதவன் கர்த்தரை தேட மாட்டான். அன்பில்லாதவன் சபை கூடுதலை பின்பற்ற மாட்டான். எல்லாம் நீங்க ஆதிலே கொண்டிருந்த அன்பே போயிடுச்சு. இன்னைக்கு ஆசீர்வதியம், 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 உயர்த்தோம், நடத்தும், எங்கள் தேவைகளை சந்திக்கும். இந்த சபையில அந்த சபைக்கு போறோம், அந்த சபையில இந்த சபைக்கு வரோம். சபையா மாறி போனா நீ ஆசீர்வதிக்கப்படுவாயா? இல்ல 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 இல்ல. எந்த சபையில கர்த்தர் வைத்தாரோ அந்த சபையில தேவன் நிலைத்திருந்து அன்பு செலுத்தி சாட்சியாக வாழ்ந்து வசனத்தின்படி வாழ்ந்தால் அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். பாரமே இல்லை. நீங்க சபை பாரமே இல்லை. ஆமென். அங்க இருந்து இங்க வருதா, வா 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 வா, உனக்காக தான் திறந்து வச்சிருக்கேன், உனக்காக தான் சபையெல்லாம் என்ன பாஸ்டர்ஸ் உனக்காக தான் திறந்து வச்சிருக்கேன், உனக்காக தான் திறந்து வச்சிருக்கேன். ஆமென். நாம பாடு, உபத்திரம், பிரச்சனைகள் எல்லாம் சபையை விட்டு பிரிக்கவே கூடாது. ஆமெனா. சபையை விட்டு பிரிக்க கூடாது. பாடு, பிரச்சனை, சத்தியத்தை விட்டு பிரிக்க கூடாது. சபை பாடுகள், ஊழியருடைய ஐக்கியத்தை விட்டு உன்னை பிரிக்கவே கூடாது. எதை சொன்னாலும் கோச்சிக்கிற, எதை சொன்னாலும் சண்டை போடுற, எதை சொன்னாலும் வாக்குவாதம் பண்ற, எதை பண்ணாலும் எதை சொன்னாலும் முரண்பாடு பண்ற, எதை சொன்னாலும் சபையை மாத்திர வெக்கமா இல்ல உனக்கு? சபையை மாத்திர வேதம் ஒண்ணுதானே, ஆவியானவர் ஒண்ணுதானே. பிரச்சனை வந்தா சபைக்கு வரல, எது அவர் மேல இருக்கிற அன்பு சுத்தமா கிடையாது உனக்கு. சுத்தமா அவர் மேல அன்பே கிடையாது. எல்லாம் அன்பு மாறிடுச்சு, எல்லாம் அன்பு மாறிடுச்சு. மாறும் மாறும், அன்பு மாறும். பிரதர் கரெக்டா ஒன்று சொல்றது புரியுதா? அன்பு மாறும். மாறுமா மாறாது ஐயா? அன்பு மாறும்.
கணவன் மனைவி நல்ல அன்புள்ளவராக இருப்பாங்க. அந்த பிள்ளைங்க டிரான்ஸ்ஃபர்ஸ் வந்து அந்த அன்பு என்ன போவோம், அந்த கணவன் மேலே இருக்கிற மனைவி மேலே இருக்கிற அன்பு அப்படியே கொஞ்சம் அப்படியே தாவும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அப்படியே தாவும். அப்படியே அந்த பிள்ளைங்க நல்ல அன்பு செலுத்துவாங்க. கணவர் வந்தவொடனே அப்படியே அந்த அன்பு தாகும். மனைவி நான் சொல்றது புரியுதா? அப்படியே அன்பு மாறிக்கிட்டே இருக்கும். ஒரே நிலையில் அன்பு இருக்கா? மனைவி மேலேயோ பிள்ளைகள் மேலே ஒரே நிலையில் அன்பு இருக்கா? இல்ல மாறும். இன்னைக்கு இந்த ஒன்று அன்பை நான் மாறலாம், அவர் மேலே இருக்கிற அன்பு மாறவே கூட. அடுத்து சொல்றாரு, இன்னும் புரியல, இன்னும் அடுத்து இதை உனக்கு காமிக்க விரும்புறாரு. எடுத்துக்கலாமா? இங்க பாருங்க, மரணமானாலும் எனக்கு மரணத்துக்குரிய காரியங்கள் வந்தாலும், ஜீவனத்துக்குரிய காரியம் வந்தாலும், தேவ தூதர்கள் ஆனாலும், அதிகாரங்கள் ஆனாலும், வல்லமை ஆனாலும், நிகழ்காரியமானாலும், வருங்காரியமானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், வேற எந்த சிருஷ்டியானாலும் தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். அந்த பவுலே, அப்பா பவுல எங்க காலத்துல வாழ்ந்துருக்கணும், பாணி எங்க காலத்துல வாழ்ந்துருக்கணும். பாட பார்த்தா ஓடிடுறோம், உபத்திரத்தை பார்த்தா ஓடிடுறோம், நிந்தைய பார்த்தா ஓடிடுறோம். எங்க காலத்துல வாழ்ந்துருக்கணும். ஐயோ கத்திய பார்த்தா முஞ்சி போச்சு, கத்திய பார்த்தா ஓடுறோம். எங்க காலத்துல வாழ வேண்டியவர். அதனால்தான் பவுல் நிருபத்தை எழுதி அந்த காலத்துல வாழ்ந்த பவுலை இந்த காலத்துல கர்த்தர் பேசிட்டு இருக்காரு. பவுல் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆமென். வசனம் யாருங்க? மரணமானாலும், ஜீவன் ஆனாலும், தேவ தூதர்கள் ஆனாலும், அதிகாரங்கள் ஆனாலும், வல்லமை ஆனாலும், நிகழ்காரியமானாலும், வருங்காரியமானாலும், உயர்வானாலும், தாழ்வானாலும், எதுவானாலும் சரி, என் வாழ்க்கையில வருகிற எந்த ஒரு காரியமும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். வாடா என்ன வேணா பண்றா சொல்ற, நிர்வாணம்ன்றார். கரெக்டா? இதுல எது ரொம்ப ரொம்ப நிர்வாணம்ன்றார். நிர்வாணம் இல்ல, நிர்வாணம் அடைஞ்சிருக்காரு. ஆமா, நிர்வாணம் அடைந்தாலும் சரி, அவர் அன்பை விட்டு நான் பிரிக்கவே மாட்டேன்னு ரொம்ப அழகா சொல்றேன். யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை எவ்வளவு நேசிக்கிறேன்னு இப்ப ஆண்டு கேட்கிறேன். என்னை எவ்வளவு நேசிக்கிறேன்னு ஆண்டு கேட்கிறாரு. இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிற, உன்னை பார்த்து திருப்பி கேட்கிற, நீ எவ்வளவு நேசிக்கிறன்னு கேட்கிற. அவர் மேல வைக்கிற அன்பு எவ்வளவோ அதுதான் உன்னுடைய வாழ்க்கையில வருகிற ஆசீர்வாதமே. அதுதான். உபதேசத்தை குறை சொல்லவோ, சபையை குறை சொல்லவோ, நடத்தினரை குறை சொல்லவோ அல்ல விசுவாசம் அல்ல. இன்னைக்கு ஆண்டவர் ரொம்ப ரொம்ப நேசிக்கிறார். எழுந்திருக்கும் போது, நடக்கும் போது அதை குறித்து என்ன பண்ணு, நீ பேசுன்னு ஆண்டவர் சொல்றார். எஸ், 3 காரியத்தை சொல்ல போறேன். என்ன சொல்ல போறேன்? 3 காரியத்தை சொல்ல போறேன். இந்த 3 காரியத்தை நீங்க கவனிங்களேன். ஓகே, நான் டைம் இருந்துச்சுன்னா நான் அதுக்கப்புறமா உள்ள போறேன். இல்லைன்னா இந்த 3 காரியத்தை நான் ரொம்ப எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம ஜெபிக்க போறோம். 3 காரியத்தை நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஒன்று வேகமா நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள். யோசேப்பு, ஆதியாகமம் யோசேப்புடைய வாழ்க்கையை பார்க்க போறோம். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கலாம். நீங்க 3 காரியத்தை பார்க்க போறோம். ஓகே, ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 3ல இருந்து வாசிங்க. இஸ்ரவேலின் முதிர் வயதிலே, இஸ்ரவேலர் முதிர் வயது, யாக்கோபு முதிர் வயதிலே. ஓகே, யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பல வர்ணமான அங்கியை செய்வித்தான். மறுபடியும் வாசிங்களேன், அந்த வசனம் மறுபடியும் வாசிங்களேன். எல்லாம் எடுத்தாச்சா? பைபிள் எடுத்தாச்சா? ஆதியாகமம் ஏத்துட்டீங்களா? 37 எல்லாம் திருப்புங்க. நீங்க இதை படிச்சு அவங்க வாசிப்பாங்க. படிச்சுட்டு நீங்க எனக்கு அர்த்தத்தை சொல்றீங்க. வாசிங்க. இஸ்ரவேலின் முதிர் வயதிலே, யாக்கோபு முதிர் வயதிலே, யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பலவர்ணமான அங்கியை செய்வித்தான். அடுத்த வசனம் வாசிங்க. அவனுடைய சகோதரர் எல்லாரும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனோடு பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். இங்க பாருங்க,
ஃபர்ஸ்ட் கார். கவனிங்க, ஃபர்ஸ்ட் கார். அப்பா ஒண்ணுதான், அப்பா ஒண்ணுதான், மனைவி 4. ஓகேவா? ராகில், ரெபேக்கால், வேலைக்காரி 4 பேர். இப்போ அம்மா பிள்ளைங்களை தான் வயிற்றுல பிறந்த பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க, ஒரு மாதிரி நேசிப்பாங்க. இன்னொரு வயிற்றுல பிறந்த பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க, ஒரு மாதிரி. கரெக்டாக சொல்லுங்க லீசாண்ணா, கரெக்டா? ஆமா. சில வேளையில இங்க பாருங்களேன், மனைவி இறந்துட்டாங்க, 2 குழந்தையோடு கூட மனைவி இறந்துட்டாங்க அப்படின்னா, அவர் இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிறாருன்னா, இப்போ இந்த பாருங்களேன், அவங்க வயிற்றுல பிறந்த பிள்ளைய ஒரு விதமா ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. கரெக்டா? ஆமா. அந்த முதல் தரத்துக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. 4 பேர், மனைவி 4 பேர், அப்பா யாரு? ஒண்ணுதான். இப்ப அப்பா என்ன பண்ணணும், எல்லாரும் மேலேயும் ஒரே மாதிரி என்ன பண்ணி வச்சிருக்கணும், அன்பு வச்சிருக்கணும். ஆனா யாக்கோபு முதிர் வயதிலே, யோசேப்பு முதிர் வயதில பிறந்ததுனால அவன் மற்ற எல்லாரையும் காட்டிலும் இவன் என்ன பண்ணாரா, அதிகமா அவன் மற்ற எல்லாரும் காட்ட. அந்த வசனம் வாசிக்கல, சீக்கிரம் வாசிங்க. அவன் இஸ்ரவேல் குமாரர் எல்லாரிலும் தன் குமாரில் எல்லாரிலும் அவன் அதிகமாய் நேசித்து அவனுக்கு பலவர்ணமான அங்கியை என்ன பண்ணானா. இப்ப எல்லா பிள்ளைங்களும் காட்டிலும் டிஃபரெண்ட் பண்றான். என்ன டிஃபரெண்ட் பண்றான் சொல்லுங்க பார்க்கலாம். அது ரைட், ஒண்ணு அதிகமா நேசிக்கிறான். ஒண்ணு எல்லா பிள்ளைங்களும் காட்டிலும் இவன் ஒரு டிஃபரெண்டா இருக்கான். சொல்லுங்க பார்க்கலாம். என்னங்க? சூப்பர், பலவர்ணமான அங்கி, சூப்பர். அங்க பாருங்க, 12 பிள்ளைங்க இருந்தாலும் ஆனா ஒருத்தர் என்ன பண்ண தெரியுமா, டிஃபரெண்டா இருக்கும். இப்ப பிரச்சனையா தான் அந்த பிள்ளைங்களுக்கு. இந்த 2 பெண் பிள்ளைங்க பெற்றவங்க சொல்றேன் கேளுங்களேன். 2 பெண் பிள்ளை பெற்றவங்க சரி, 2 ஆண் பிள்ளை பெற்றவங்க சரி, இந்த பிரச்சனை தெரியுமா, இந்த ட்ரெஸ் பிரச்சனை தான். அவளுக்கு அதிகமாக ஏத்தாலும் பிரச்சனை, இவளுக்கு அதிகமாக ஏத்தாலும். நான் சொல்றது புரியுதா? பிரச்சனை தான். ஆமா, பிரச்சனை சமாளிங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க எல்லாம் உங்க பெற்றோர்களை பண்ண பிரச்சனையோ உங்க கையில உங்க பிள்ளைங்க பண்றாங்க, அதை நீங்க எடுத்துங்க. புரியுதா? இப்போ 12 பேரும் நிக்கிறாங்க, 12 பேருக்கு ட்ரெஸ் கொடுக்குறாரு. ஆனா ஒருத்தன் டிஃபரெண்ட் ஆகுறான். பலவர்ணமான அங்கேயோடு கூட எல்லாம் டிஃபரெண்ட் ஆகுறான். ஏன் சொல்லு, சத்தமா சொல்லு. அதிகமா நேசிக்கிறான். உன் வாழ்க்கையில அவர் யாக்கோபு 12 பிள்ளைங்க இருந்தாலும் 11 பிள்ளைங்க மேல அல்லாத ஒரு அன்பு யாரு மேல இருக்கு தெரியுமா? அப்ப மற்ற எல்லாரையும் காட்டிலும் அவன் அதிகமா நேசிக்கிறதுனால அவனுக்கு அவர் பெஸ்டா செய்யறாரு. ராமாலா சங்க அவனுக்கு பெஸ்டா பண்றாரு. பரவாயில்ல, என் மேல இவன் நேசம் இருக்குது, அவனுக்கு நான் பெஸ்டா பண்ணுவேன். அவனை ரொம்ப நேசிக்கிறான், நான் அவனை நேசிக்கிறேன், அவன் நேசிக்கிறான், அவனை பெஸ்டா பண்ணுவேன்றாரு. இப்ப முதல் காரியம் ஆண்டு சொல்றாரு, எல்லாரையும் காட்டிலும் உன் அன்பு அவர் மேல அதிகமா இருந்துச்சுன்னா உன்னை பலவர்ணமான நன்மையினால கர்த்தர் உன்னை அலங்கரிப்பார். அவனை எப்படி ஒரு வஸ்திரத்தினால ஆண்டவர் அலங்கரித்தது போல இங்க என்ன மற்ற சூப்பரா சொல்றது, மற்ற எல்லாரையும் பார்க்கலாம். சொல்லுங்க அந்த வார்த்தை சொல்லுங்க, வேட சொல்லுங்க. மற்ற எல்லாரையும் பார்க்கலாம். ஏன்னா யோசேப்பு முதிர் வயதுல பிறந்ததுனால மற்ற எல்லாரையும் பார்க்கலாம். இவன் மேல என்ன பண்ணானா, அதிகமா நேசித்ததுனால இவனுக்கு பலவர்ணமான அங்கே என்ன பண்ணானா, செய்கிறான். அதை தன் மகனுக்காக டிஃபரெண்டா பண்றான். இன்னைக்கு எல்லாம் டிஃபரெண்டா இருக்கிறாங்க. வாலிப தங்கச்சி, வாலிப தம்பி ரொம்ப டிஃபரெண்டா இருக்கான். காதெல்லாம் தம்பி தங்கச்சிமா, காது தங்கச்சி குத்த வேண்டியது, தம்பி குத்தி நிற்கிறான். டிஃபரெண்டா இருக்கான். பேண்ட் எல்லாம் கிழிச்சு விட்டான், டிஃபரெண்ட், அது ஒரு டிஃபரெண்ட்ன்றான். முடிய மாத்திட்டான், அது ஒரு டிஃபரெண்ட்ன்றான். காது மேல குத்தினே போறான், அது ஒரு டிஃபரெண்ட். வாலிப தங்கச்சி உன்னோட நிறுத்தணும். புரியுதா? காதுல விடுதா, உன்னோட நிறுத்தணும். அந்த ஒண்ணு அழகா போடு, ஒன்னும் பிரச்சனை இல்லை, குத்தினே இருக்காது. டிஃபரெண்டா பலவர்ணமான அங்கே சேவித்தான். மற்ற எல்லாரையும் பார்க்கலாம், நேசம் மேல இருந்தனால பெஸ்டா பாக்குறானா. இன்னைக்கு முதல் காரியம் சொல்றாரு, எவ்வளவு பேர் இருந்தாலும் சரிங்க ஐயா, அன்பு அவர் மேல அதிகமா இருந்துச்சானா உனக்கு பலவர்ணமான அங்கே சேவிப்பார். ஹல்லேலூயா. உன்னை அலங்கரிக்க போகிறார். சமாதானத்துக்குரிய காரியத்தினால உன்னை அலங்கரிக்க போகிறார். சந்தோஷத்துக்குரிய காரியத்தினால உங்களை அலங்கரிக்க போகிறார். அலங்கரித்தார். வேற ஒண்ணும் இல்ல. கரெக்டா உங்களுக்கு அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. நான் தெரியல, இன்னொரு காரியத்தை வெளிப்படுத்துறாரு. அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க பார்க்கலாம். அதிகமாய் நேசித்ததை பலவர்ணமான அங்கியை
பல வர்ணமான பல 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 இங்க பாருங்க வார்த்தை வந்துச்சா? இப்ப பாருங்க பல 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 அநேக. அங்கே என்ன பண்ணானா? அல்லேலூயா, அலங்கரித்தார். டிஃபரெண்ட் காட்டுறார், டிஃபரெண்ட் காட்டுறார். உறவுகள் மத்தியில கர்த்தர் உங்களுக்கு டிஃபரெண்ட் காட்ட போறார். சொந்த மதங்கள் மத்தியில கர்த்தர் உங்களுக்கு டிஃபரெண்ட் காட்ட போறார். சமுதாய காரியத்தில் கர்த்தர் டிஃபரெண்ட் காட்ட போறாரு. வாடகை விட்டு வந்தாலும் லீஸ் விட்டு வந்த கர்த்தர் டிஃபரெண்ட் காட்ட போறாரு. ஹalleluya. the 2025 ல ஊழியத்தை ஆண்டவர் டிஃபரெண்ட் காட்ட போறாரு. ஓ ராமனா சகல சபையை கர்த்தர் ஆண்டவர் டிஃபரெண்ட் காட்ட போறார். சபையை ஒரு வித்தியாசத்தை காண்பிக்க போகிறார். 2025 தீர்க்கதரிசனமான வார்த்தை, சபையை கர்த்தர் வித்தியாசம் காட்ட போகிறார். ஊழியத்தை கர்த்தர் வித்தியாசம் காட்ட போகிறார். விசுவாச பிள்ளையை வித்தியாசம் காட்ட போகிறார். ஊழியரை கர்த்தர் வித்தியாசம் காட்ட போகிறார். 2025 ல கர்த்தர் வித்தியாசத்தை காட்ட போகிறார். பல வர்ணமான அங்கே டிஃபரெண்ட். எவன் வேணா பிச்சைக்காரனா இருக்கட்டும், நான் பிச்சைக்காரன் இல்லை. எவன் வேணா சாப்பாட்டுக்கு குழம்புக்கு என் வீட்டு வாசல் அவன் வீட்டு என் வீட்டு வாசல் வரட்டும், நான் பிச்சைக்காரன் இல்லை. ஆமென். எவன் யாருக்கு நான் கடங்காரன் அல்ல, கடங்காரி அல்ல. பல வர்ணமான அங்கே சேவித்தான். அவன் சகோதரர்கள் அவன் மேல எப்படி இருந்தார்களா? பச்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். ஹalleluya. கர்த்தருடைய ஆசீர்வாதம் அநேகர் உங்க பகையாளராக மாற போகிறார்கள். கர்த்தருடைய நன்மை, கர்த்தருடைய அற்புதம், ஊழியத்துடைய வளர்ச்சி, சபையுடைய வளர்ச்சி அநேகர் பகையாளராக மாற போகிறார்கள். கர்ச்சிப்போம். ஆமென். கர்ச்சிப்போம். டிஃபரெண்ட் வேணுமா வேணுமா? சத்தமா சொல்லுங்க. டிஃபரெண்ட் வேணுமா வேணாவா? டிஃபரெண்ட் வேணாவா? டிஃபரெண்ட் வேணாவா? குடும்பத்தில் டிஃபரெண்ட் வேணாவா? பிள்ளைங்க வாழ்க்கை டிஃபரெண்ட் வேணாவா? உடையில டிஃபரெண்ட் வேணாவா? உடையில டிஃபரெண்ட் நல்லா 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 உடுத்துங்க, நல்லா உடுத்துங்க பிரதர். அக்கா மாரு தங்கச்சி மாரு நல்லா கேட்டுக்கோ. நல்ல நல்ல ட்ரெஸ்ஸை உடுத்து, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ காஞ்சிபுரம் பட்டே உடுத்து, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா நீ உடுத்துற உடை அவளுக்கு இடரலாக இருக்கக்கூடாது. ஆனா நல்லா உடுத்துன ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே. நீங்க உடுத்துற உடை அவர்கள் என்ன பண்ணக்கூடாது? இடரலா இருக்கவே கூடாது. பால வாங்கி அங்கே சேவித்தான், அலங்கரித்தான். இனி வரப்போற நாட்கள் ஒரு அலங்காரத்தை கர்த்தர் அனுப்ப போகிறார். அலங்காரத்தை கர்த்தர் அனுப்ப போகிறார். நிரந்தரமான அலங்காரத்தை கர்த்தர் அனுப்ப போகிறார். சத்துரு தொட முடியாத ஒரு அலங்காரத்தை கர்த்தர் அனுப்ப போகிறார். குறையப்படாத ஒரு அலங்காரத்தை கர்த்தர் அனுப்ப போகிறார். பல வர்ணமான அங்கே சேவித்தானா. ஆமென். எவ்வளவு அழகா சொல்ற பாருங்க, எவ்வளவு அழகா சொல்ற பாருங்க. இந்த ஆமென். எத்தனையோ தடவை படிச்சிருக்கிறேன். எத்தனை அவனுடைய சகோதரர் எல்லாரும் அவன் தங்கள் தகப்பன் அதிகமா நேசிக்கிறது அவன் தன் சகோதரர் எல்லாம் கண்டு அவன் மேல பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார். யாரும் நம்மளை பகை கேட்டாங்க. இன்னைக்கு இன்னொரு வார்த்தையை ஆண்டு சொல்றார். யாரு வேணும் நம்மளை பகை கேட்டோம், யார் வேணா நம்ம பகைக்கிட்டோம், நம்ம குடும்பத்தை பகைக்கிட்டோம், ஊழியத்தை பகைக்கிட்டோம், சபையை பகைக்கிட்டோம். ஆனா கர்த்தரை நேசிக்கிறவனா இருந்தா பகஞ்ச முடிய வீட்டு வாசல வந்து நிற்பாங்க. அட போங்கப்பா, பாதி பேருக்கு இன்னும் புரியலப்பா. இன்னைக்கு ஆண்டவர் மறுபடியும் சொல்றாரு, என்னை யார் வேணா பகைக்கிட்டோம், யோசேப்பை யார் வேணா பகைக்கிட்டோம், யோசேப்பை தூக்குறதுக்கு யார் வேணா ஸ்கெட்ச் போட்டோம், யோசேப்புக்காக யார் வேணா பரிந்து பேசிட்டோம். பகைத்தவன் ஒரு நாள் வந்து நிற்கும்படி கர்த்தர் செய்ய போகிறார். உங்களை பகைத்தவர்கள் வெளியே போனவர்கள், குறை சொன்னவர்கள், வாக்குவாதம் பண்ணவர்கள், முரட்டாட்டம் பண்ணவர்கள் கர்த்தர் வந்து நிற்கும்படி செய்ய போகிறார். ஆமெனா. அப்பா இவன் அதிகமா நேசித்தாரு, யோசேப்பு அவர் அதிகமா நேசிச்சான். புரியலையா? இப்படி வருது ஒரு பாயிண்ட். புரியுதா? அப்பா இவன் அதிகமா நேசிச்சாரு, அவர் ரொம்ப அதிகமா நேசிச்சான். வருவே சாகாலா முறுமுறுத்தவர் வரப்போகிறார்கள், கொரசன வரப்போகிறார்கள். என ஏளனமா நினைத்தவர்கள், பரியாசம் மன்னினவர்கள், சபித்து என்னை சபித்து போனவர்கள் எப்படி வாழ்வார் என்று பார்த்தவர்கள் மறுபடியும் வர வைக்க போகிறார்கள். ராமான வருவார்கள், அவர்கள் வருவார்கள், பகைத்தவர்கள் வருவார்கள், கொரசன வருவார்கள், வாக்குவாதம் பண்ணினவர்கள் வருவார்கள், இடத்தில் அகமரித்தவர்கள் வருவார்கள், உன் வாழ்க்கையை தடுத்தவர்கள் வருவார்கள். குடி
நோண்டனவன் வருவான், மூட நினைச்சவன் வருவார்கள். எப்ப தெரியுமா? சத்தம் வரலையேங்க, அவரை நேசிக்க மாட்டான். இரண்டாவது எடுத்துக்கலாமா? சீக்கிரம் 1 சாமுவேல். இரண்டாவது எடுத்துக்கலாம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். இரட்டிப்பான பங்கை கொடுப்பான் கர்த்தரோ. இங்க பாருங்க, அன்னாளை சிநேகித்தபடியினால். இப்ப யாரா இருக்கிறாங்க? இப்போ எல்கானாவோட வாழ்க்கையில் யாரா இருக்கிறாங்க சொல்லுங்க பார்க்கலாம். அன்னாள் மாத்திரமா இருக்கிறா? இங்க அன்னாள் மாத்திரமா இருக்கிற? எல்கானோட வாழ்க்கையில் அன்னாள் மாத்திரம் இருக்கிறான்னு கேட்டேன். யாரு இருக்கிறா? பெனினாள். அப்புறம் பெனினாளுக்கு அடுத்த வசனம் வாசிங்க, மேல வசனம் வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. அன்னாளை சிநேகித்தபடியினால் மேல வசனம். அங்கே எல்கானா பலியிடும் நாளிலே அவன் தன் மனைவியாகிய பெனினாளுக்கும் அவளுடைய எல்லா குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் பங்கு போட்டு கொடுப்பான். அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். இப்ப நல்லா யாருக்கு அதிகமான பங்கு போடணும்? கரெக்டா சொல்லு, நீங்க கரெக்டா பேசணும், ஓகேவா? இப்போ என்னக்கா இருங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் கல்ச்சர் படி பாத்தீங்கன்னா எல்லா காரியமும் யாருக்கு சேரும்? ஃபர்ஸ்ட் தான் எல்லாமே, ஓகேவா? அது முறையின் படி வந்ததா. ரெண்டாவதுக்கு எதுவுமே சேராது. அவங்கள பார்த்தா குத்துது தான். ஆனா இங்க நீங்க பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, பெனினாளுக்கு பையன் இருக்கிறான், பொண்ணுக்குது, பெரிய ஃபேமிலி குடும்பம், தனிப்பட்ட இவன் சிங்கிள். இப்ப இவர் செய்திருந்தா, மனம் இறங்கி இருந்தா யாருக்கு தான் கொடுத்துருக்கணும் சொல்லுங்க? யாரு கொடுத்துருக்கணுங்க? இவளுக்கு யாருமே இல்லையாங்க? இவளுக்கு தான் யாருமே இல்லையே. இல்ல அதுக்கப்புறம் பாகம் பிரிவு வரல, வயசான பிறகு சாவர நல்ல பாகத்தை போடல. இங்க பாருங்க, இதை மறுபடியும் வாசிங்களேன், மறுபடியும் வாசிங்க, அந்த மறுபடியும் வாசிங்க, மறுபடியும் வாசிங்க அந்த வசனம். அங்கே எல்கானா பலியிடும் நாளிலே அவன் தன் மனைவியாகிய பெனினாளுக்கும் அவனுடைய குமாரன் குமாரத்திகளுக்கும் பங்கு என்ன பண்ணா? பங்கு போட்டா. பங்கு பிரிக்கிறாங்க, பங்கு பிரிக்கிறான். பங்கு எப்படி நம்ம பிரிச்சா? பங்கு பிரிச்சு, ஆனா அண்ணாளுக்கு மாத்திரம் எப்படி பிரிச்சான் தெரியுமா? ரெட்டிவா பிரிச்சான். ஏன் சொல்லுங்க? சத்தம் வரலையே. என் வாழ்க்கையில பெனினாள் இருந்தாலும் சரி, என் வாழ்க்கையில பெனினாளுக்கு பிறந்ததான பையன் இருந்தாலும் சரி, என் வாழ்க்கையில பெனினாளுக்கு பிறந்ததான பொண்ணு இருந்தாலும் சரி, அது என் பிள்ளைங்க தான் இருந்தாலும் சரி, ஆனா அன்னாளை சிநேகித்தபடியினாலே இரட்டிப்பான பங்கை கொடுத்தான். ஓ, இதனாலதான் இவ்வளவு பேச்சு பேசுறான் போல இருக்குது. இப்பதான் எனக்கு கிளியரன்ஸே வருது. எனக்கு இப்பதான் கிளியரன்ஸே வருது. ஏன் இப்ப துக்கப்படுத்தினா? குழந்தை இல்லாதவங்களுக்கு இரட்டிப்பான பங்கா? குழந்தை இல்லாதவங்களுக்கு இரட்டிப்பான பங்கா? அந்த பங்கை நீ கொடுத்தும் பொழுது அவள் பேசுற பேச்சு அவள் துக்கப்படும்படியாக, व्यसனப்படும்படியாக, சஞ்சலப்படும்படியாக, அழம்படியாக, சாப்பாடு செய்த வச்ச சாப்பாடு சாப்பிட முடியாத அளவுக்கு அவ்வளவு பிரச்சனை. விட்டு கொடுத்துட்டு போயிடும் பொழுது அவ்வளவு பிரச்சனை. அன்னாளை சிநேகித்தபடினா இரட்டிப்பான பங்கை கொடுத்தான். எல்கானுடைய பார்வையில பெனினாளுடைய சிநேகம் அதிகமா தெரியல. எல்கானாவுடைய பார்வையில பெனினாளுடைய மகன் அதிகமா தெரியல. எல்கானுடைய பார்வையில பெனினாளுடைய பிள்ளைங்க அதிகமா தெரியல எல்கானாவுக்கு. ஆனா யார் அதிகமா தெரிஞ்சு தெரியுமா? அன்னாள். இரட்டிப்பான பங்குடையவன். இன்னும் 2வது ஆண்டு சொல்றார், உன் வாழ்க்கையில அப்புறம் எல்லாரையும் காட்டிலும் உன் வாழ்க்கையில கணவர் இருக்கலாம், மனைவி இருக்கலாம், பிள்ளைகள் இருக்கலாம், பெற்றோர் இருக்கலாம், சொந்த பந்தர் இருக்கலாம், கூட பழகிற தோழி இருக்கலாம், கூட பழகிற தோழல் இருக்கலாம், உனக்கு எல்லாமே இருக்கலாம். ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்றாரு, நான் இரட்டிப்பான பங்கு உடையவனா மாறணும்னா, இரட்டிப்பான பங்கு உடையவனா மாறணும்னா எல்லாரை காட்டிலும் அவரை அதிகமாய் நேசித்துதான் ஆக வேண்டும். எல்லாரும் காட்டிலும் அவரை நேசித்துதான் ஆக வேண்டும். இரட்டிப்பான பங்கு, இரட்டிப்பான நன்மைகள், இரட்டிப்பான வரங்கள், இரட்டிப்பான அபிஷேகங்கள், இரட்டிப்பான கிருபைகள். அடுத்த ஆண்டு ஊழியத்தில் வரங்கள் எல்லாம் செயல்படணும்னா, அடுத்த ஆண்டு ஊழியத்தில் கிருபைகள் எல்லாம் செயல்படணும்னா, அடுத்த ஆண்டு ஊழியத்தில் வளர்ச்செல்லாம் செயல்படணும்னா, அடுத்த ஆண்டு ஊழியத்தில் பெருக்க செயல்படணும்னா எல்லாரும் காட்டிலும் அவரை அதிகமாக நேசிக்க வேண்டும். ஆமென். இரட்டிப்பான பங்கு. என் அம்மா எனக்கு வர வேண்டிய ப்ராப்பர்ட்டி கொடுக்காத போலாம்,
எங்க அப்பா வர வேண்டிய ப்ராப்பர்ட்டி கொடுக்காம போலாம், கூட பிறந்த சகோதரி சகோதரன் என் ப்ராப்பர்ட்டி அபகரிக்கலாம். ஆமா, அபகரிக்கலாம். எனக்கு வர வேண்டிய ப்ராப்பர்ட்டி வந்து ஆகும். ஊழியத்துல வர வேண்டிய ப்ராப்பர்ட்டி, சபையில வர வேண்டிய ப்ராப்பர்ட்டி, குடும்பத்துல வர வேண்டிய ப்ராப்பர்ட்டி, நாம நன்மை, எனக்கு வர வேண்டிய ப்ராப்பர்ட்டி வந்து ஆகும். எனக்குரியதை வெளிநாள் அனுபவிக்க முடியாது, எனக்குரியதை வெளிநாடு பிள்ளைகள் அனுபவிக்க முடியாது, எனக்குரியதை வேறொரு எனக்குரியதை நான் தான் அனுபவிக்க போகிறேன். தரிசனங்கள் நிறைவேற போகிறது. ரீமா லாபாரா சக்கலா, வாக்குத்தத்தங்கள் நிறைவேற போகிறது. ரீமா நாதாரா, சொன்ன காரியத்தை கர்த்தர் தீவிரமாய் நடப்பிக்க போகிறார். ரெட்டிப்பான பங்குடைகளா மாறிட்டான். எவ்வளவு நேசம், எவ்வளவு நேசம். பணத்தை மேல நேசமாய் போச்சு ஐயா. எடுப்பதற்கு தடைய காரணம் தெரியுமா? பணத்து மேல நேசம். எழுப்புதலுக்கு தடனை தெரியுமா? கட்டணத்தின் மேல நேசம். எழுப்புதலுக்கு தடனை தெரியுமா? டெனாமினேஷன் மேல நேசம். அதான் எழுப்புதலுக்கு இன்னைக்கு தடைக்கு காரணம். இரட்டிப்பான பங்குடையவளா மாறிட்டா. அவ இரட்டிப்பான பங்குடையவளா மாறினா அந்த பங்குக்கு கர்த்தர் பிள்ளைகளை கொடுக்க ஆரம்பித்து விட்டான். ஆமே. எல்லாரையும் சூப்பரா சொல்லுது பாருங்க. என்ன தெரியுமா அந்த வசனம்? இன்னைக்கு என்னானே தெரியல. அந்நாளை சிநேகித்ததினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கை கொடுத்தான். பங்கு பங்கு எஸ் பங்கு பங்கு. ஆமென். உன்னுடைய பங்கு வரப்போகிறது, உன்னுடைய பங்கு வரப்போகிறது. இதுவரைக்கும் பெறக்கூடாத அளவுக்கு மறைத்து வைக்கப்பட்ட கிரியசோட பங்கு வரப்போ. மரியாள் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். காரணம் தெரியுமா? தன் நேசம் அவர் மேல இருந்தது. ஃபர்ஸ்ட் சொன்னேன், உனக்கு கத்த டிஃப்ரெண்டா அலங்கரிக்க போறாரு சொன்னேன். ரெண்டாவது சொன்னேன், உனக்கு இரட்டிப்பான காரியத்தை ஊழியத்துல, சபையில, குடும்பத்துல, தனிப்பட்ட வாழ்க்கையில இரட்டிப்பானதை கத்தர் செய்ய போறாரு சொன்னேன். மூணாவது பார்த்து நம்ம ஜெபிக்க போறோம். வேகமா எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம். இதுல இருந்து கத்தர் ரொம்ப காரியத்தை நம்மோடு பேச போறார். ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 18-19 வாசிங்களேன். யாக்கோபு ராகேல் பேரில் பிரியப்பட்டு உம்முடைய இளைய குமார்த்தியாகிய ராகேலுக்காக உம்மிடத்தில் 7 வருஷம் வேலை செய்கிறேன் என்றான். உம்மிடத்தில் 7 வருஷம் வேலை செய்கிறேன் என்றார். அடுத்த வசனம் வாசிங்க. அதற்கு லாபான் நான் அவளை அந்நிய புருஷனுக்கு கொடுக்கிறதை பார்க்கிலும் அந்நிய புருஷருக்கு கொடுப்பதை பார்க்கிலும் அவளை உனக்கு கொடுக்கிறது உத்தமம், அவளை உமக்கு கொடுப்பது உத்தமம், என்னிடத்தில் தரித்திரு என்றான். இவரே இங்க பாருங்க, மூணாவது காரியம். ஓகேவா? இதோட நான் இந்த பிரசங்கத்தை நான் முடிக்கிறேன். ஓகேவா? இனி மூணாவது காரியத்தில் ரொம்ப காரியத்தில் இவரு சார் என்ன பண்ணிட்டாரு? அண்ணனை ஏமாத்திட்டு வந்துட்டாரு. புரியுதா? இது வரைக்கும் புரிஞ்சுதா? அண்ணன் என்ன பண்ணிட்டாரு? பிரதர், இந்த ஒரு காரியம் பார்ப்போம். அண்ணனை ஏமாத்திட்டு வந்தார். எப்படி ஏமாத்தினாரு பாருங்க. எப்படி ஏமாத்தினார் பத்தி சூப்பரா ஏமாத்தினாரா? என்ன எப்படி ஏமாத்தினார் சொல்லுங்க பார்க்கலாம். சீக்கிரமா சொல்லுங்க பார்க்கலாம். ஏதோ ஒரு காரியத்தை சொல்ல போறாரு. இல்லைங்க, நான் ஏசாவை பத்தி தாங்க பேசினுக்கிறேன். எப்படி ஏமாத்தினாரு? சூப்பர். அவன் ட்ரெஸ்ஸு ஓகே, ரோம முடி. இங்க பாருங்க, அவன் ட்ரெஸ் ரோம முடி, இந்த வார்த்தை ஓகே வார்த்தை, அவன் சமைக்கிற மாதிரி சமைச்சு அப்படியே பக்காவா ஏமாத்தினார். அல்லேலூயா, ஏமாத்தினார். ஆமென். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. ஆமென். ஏமாத்தினார். ஆமென். ஏமாத்தினாரு. சத்தம் வரல பாரு. வரல சத்தம். முடிக்க போறோம். ஏமாத்தினாரு. சத்தம் வரலக்கா. ஏமாத்தினாரு. ஆனா வரல. ஆமா, ரெடி ஆயிடணும். எல்லாத்திலும் ரெடி ஆயிடணும். ஏமாத்தினாரு. நீ அவர் ஏமாத்தினா பாத்தியா? வரல பாத்தியா? வரல. பஸ் ஏமாத்தினாரு. ஏமாத்தினா நீ ஏமாத்தினா உன்ன மாதிரி ஒரு ஆளு கிடையாது. எல்லா காரியத்திலும் ஏமாத்துறோம். அவனா ஏமாத்தி பிடுங்கலாம், அது தேவ திட்டமா இருக்கலாம். புரியுதா? அவனா ஏமாத்தி பிடுங்கலாம், அது தேவ திட்டமா இருக்கலாம். அம்மா சொல்றா, அம்மா ஒருவேளை நான் மாட்டினா
ட்ரெஸ்ஸை போட்டு மாட்டினா, ரோம முடி போட்டு மாட்டினா, எத்து மாட்டினா, பேச்சில் மாட்டினா ஒன்றும் புரியல, பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன், என் மேலே வந்து விழுட்டாண்டுனா. சார் நேராக போயிட்டாரு, ஏமாத்திட்டு மாட்டினா அவன் காலி, ஏமாத்திட்டு உருவி கிருவி ஒன்றும் இல்லை, ஏமாத்திட்டு போயிட்டான், ஒன்றும் இல்லை. வாடிக்கலாம். அவன் ஏன் ஏமாறப்பட்டான் தெரியுமா? ஏசா அவனுக்குரிய சேஷ்ட புத்திர பாகத்தை அசட்ட பண்ணினான். சேஷ்ட புத்திர பாகத்தை அசட்ட பண்ணுகிறது அவன் ஏமாற்றப்பட்டான். என்றைக்கு தேவனுடைய வார்த்தை அசட்ட பண்ணுகிறாயோ, தேவ சமூகத்தை அசட்ட பண்ணுகிறாயோ, தேவனுடைய உறவை அசட்ட பண்ணுகிறாயோ, கீழ்ப்படியாமை கீழ்ப்படிதலை அசட்ட பண்ணுகிறாயோ, விசுவாச வாழ்க்கை அசட்ட பண்ணுகிறாயோ, ஜெப ஜீவியத்தை அசட்ட பண்ணுகிறாயோ, அன்றைக்கு நீ ஏமாற்றப்படுவாய். போயிட்டாரு. போட்டு எங்க போயிட்டாரு? லாபான் வீட்டுக்கு போறாருப்பா. ஸ்கெட்ச் செம்மோ ஸ்கெட்ச் அது. ஆமா, அம்மாவோட சொந்தக்கார வீட்டுக்கு போயிட்டாரு. அம்மா கவுன்சிலிங் தான். போனோடனே யாரை பார்த்தாரு? ராகேல பார்த்துட்டாரு. போனோடனே ராகேலுக்கு அப்படி பார்த்தோன்னே இவருக்கு என்ன வந்துச்சு? நம்ம வாலிப தம்பி இருக்கிறானுங்களா, வாலிப தங்கச்சி பார்த்தோன்னே என்ன வந்துச்சு? ஐயோ எப்பா 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 இங்க பாருப்பா, தலைவரா என்ன பாரு. பார்த்தோன்னே என்ன வந்துச்சு? பார்த்தோன்னே என்ன வந்துச்சு? அப்படி பார்த்தோன்னே அவருக்கு அப்படியே, ஆமா உங்களுக்கு பார்த்தோன்னே வரும், இல்ல பார்க்க வரும்? பார்த்தோன்னே வரும், நம்மளுக்கு பார்க்க வரும். பார்க்கும்போது வந்தாலும் சரி, பார்க்க வந்தாலும் சரி. அவரு பார்த்தாரு, பார்த்தோன்னே வந்துச்சு. இவரே போய் வாலண்டியா மாட்டுறாரு. நீ பொண்ணை சும்மா கொடுக்க வேணாம், உனக்காக நான் என்ன பண்றேன் தெரியுமா? 7 வருஷம் கஷ்டப்படுறாரு. எதுக்கு? வாய தரமா முஷ்டமா? எதுக்கு? ஐயா அப்பா நீ சொல்லுப்பா. இவங்க தான்ப்பா ராகேல் பார்த்தோன்னே பூ பூத்துச்சு, ரோஜா பூ பூத்துச்சு, மல்லி பூ பூத்துச்சு, புறா பறக்க ஆரம்பிச்சிச்சு, கிளி பறக்க ஆரம்பிச்சிச்சு. அப்படியே நைட்டெல்லாம் அப்படியே பேசுது மனசுக்குள்ள. பேசும் அக்கா தங்கச்சி பேசும், பேசுது. தூக்கம் வரல, பேசும். வாலண்டியா போறாரு. நான் 7 வருஷம் சும்மா கொடுக்க வேணாம். 7 வருஷம் நான் என்ன பண்றேன்? கஷ்டப்படுறாரு. இவர் பாரு, அடுத்த வருஷம் வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. பின்பு யாக்கோபு லாபானை நோக்கி அந்தபடியே யாக்கோபு ராகேலுக்காக 7 வருஷம் வேலை செய்தான். மேல வசனம் வாசிமா, மேல வசனம் வாசி, சீக்கிரம் வாசி. அதற்கு லாபான் நான் அவளை அந்நிய புருஷனுக்கு கொடுக்கிறதை பார்க்கிறேன். அவன் பாரு வேலை செய்தாதான் கொடுப்பேன்ட்டான். அவன் பாரு, சரி நம்ம சொந்தக்காராச்சே, நம்ம தங்கச்சி பொண்ணாச்சே, அக்கா பொண்ணாச்சே, பரவாயில்ல குத்தலனா குத்தாவன் செய்தாதான் இவன் செய்யறான். அடே வானாப்பா, நம்ம குடும்பம் தானப்பா, செய்தி பெற்றுக்கோ. கர்த்தருக்கு செய்ய வேண்டிய காரியத்தை உன் வாழ்க்கையில செய்தாதான் சகலத்தை நீ பெறுவ. இவர் பேசின வராரு, அந்நிய புருஷர் கொடுப்பதை பார்க்கலாம் அவளை உனக்கு கொடுக்கிறது உத்தமம். அப்பா யாராருக்கோ கொடுக்கறத பார்க்கலாம், உங்க கொடுப்பது உத்தமப்பா. குடும்பத்தோட குடும்பம் பேசி முடிச்சிடலாம். எனக்கு உனக்கு நீ உனக்கு நான் சின்ன வயசுல முடிச்சிருவாங்க. உனக்கு நீ உனக்கு நான், எனக்கு நீ உனக்கு நான் சின்ன வயசுல முடிச்சிருவாங்க. இந்த மாதிரி பாரு, இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காது. அவன் பெருசா என்ன பண்ணுவான் நமக்கு தெரியாது. இவ்வளவு முடிச்சிருவாங்க. பையன் முடிச்சுக்கிட்டு பொண்ணு முடிச்சிரு, சம்மந்தி ஆயிடலாம், ஆயிடுவேன். நீ சம்மந்தி ஆயிடுவேன், சீக்கிரம் சம்மந்தி ஆயிடுவேன். வாசிங்க, வாசிங்க. அந்தபடியே யாக்கோபு ராகேலுக்காக 7 வருஷம் வேலை செய்ய 7 வாரம் இல்ல, 7 வாரம் இல்ல, 7 மாதம் இல்ல, 7 நாள் இல்ல, 7 வருஷம் வேலை செய்யறான். அவள் மேல் இருந்த அந்த பிரியத்தின் நிமித்தம் அந்த வருஷங்கள் அவனுக்கு கொஞ்ச நாளாக தோன்றினது. அண்ணே எப்படி வருது பாருங்க பைபிள். 7 வருஷமா வேலையை செய்தான். அவளே அப்படியே அப்படியே பார்த்து வேலை செய்ய, பேசி வேலை செய்ய, அப்படியே தெரியல 7 வருஷம் ஓடிச்சு. ராகேல் தெரியுமா? ராகேல் இப்பதான் அந்த மாதிரி தெரியுது. நம்ம பேசுவோம் தெரியுமா? இப்பதான் ஜனவரி மாசம் எங்க ஐயா வாக்கு தத்தம் கொடுத்தாரா? இந்த வருஷம் வாக்கு தத்தம். ஐயோ ஜனவரி இப்பதான் குத்தமா தெரிஞ்சது. அதுக்குள்ள கிறிஸ்துமஸ், நியூ இயர், பொங்கல், காணும் பொங்கல் வரும். ராகேலே என்ன ராகேலே
பாசத்துல இவ்வளவு இருக்குதா, நேசத்துல இவ்வளவு இருக்குதா, எனக்கு தெரியாம போச்சு. எனக்கு அடி தெரிஞ்சுதான் 14 வருஷம் உனக்காக கஷ்டப்பட்டு பண்ணிருப்பாங்க. அவங்க போயிட்டு ராகுல இப்பதான் வந்தேன், எங்க அண்ணன் ஏமாத்தி இப்பதான் வந்தேன், 7 வருஷம் 7 நாளை போல ஓடிச்சு. அவ்வளவுதான், கல்யாணத்துக்கு ரெடி ஆகுது, அவ்வளவுதான் நிறைவேது. அவன் பாரு, அவன் செம்ம ஸ்கெட்ச். அவன் தங்கச்சிக்காக கஷ்டப்பட்டு, அக்காவுக்கு பெரிய சின்ன பொண்ணு கஷ்டப்பட்டு அவன் பெரியவங்களை கல்யாணம் பண்ணிட்டான். ஏன்னா நைட்டே பார்க்க வேண்டியதானடா, காலைல தான் பாக்குறான். எப்ப பாக்குறான்? காலைல பார்த்தா யாரு கஷ்டப்பட்டது, யாருக்கா கஷ்டப்பட்டா? சூப்பர். யாரு நேசித்தா? ஐயோ திருப்பி வரணுமா? கஷ்டப்பட்டு ராகலுக்கு தான், நேசித்து ராகலுக்கு தான், வேறு சிந்து ராகலுக்கு தான், ஐயோ பல்ல வெட்டு ராகலுக்காக தான், ஆட்டுக்கு தண்ணி கிடந்து ராகலுக்காக தான், புல்ல வெட்டு ராகல். 7 வருஷம் முடிஞ்ச கல்யாணத்தை யார பண்ணிட்டா? முடிஞ்சிச்சு. மறுநாள் வந்து பாக்க, ஐயோ ஐயோ அவன் தான் வந்து சட்டை போடுறாரு, எப்படி பண்ணலாம் எப்படி பண்ணலான்னு. நான் அவனை வேலை செய்ய சொன்னேன். எப்பா இந்த உலகம் வழக்கம் ஒண்ணு இருக்குதுப்பா, மூத்தவள் இருக்க இளையவளை என்ன பண்ண, எப்படி கொடுக்கறது, என்ன பண்ண, அதோட என்ன பண்றது? எங்க அண்ணனை ஏமாத்தினேன், எங்க அப்பாவை ஏமாத்தினேன், எங்க அம்மாவை ஏமாத்தினேன், ஏமாந்ததுக்கு நான் இங்கதான் வந்து ஏமாந்தேன்னு சொல்லிட்டு போயிருக்கணும்ல. உன்னோட ஒண்ணு 30 வசனம் வாசிங்களேன், 30 வசனம் வாசிங்களேன். யாக்கோபு ராகேலையும் சேர்ந்தான். லேயாளை பார்க்கிலும் அதிகமாய் நேசித்து இன்னும் 7 வருஷம் அவரிடத்தில் சேவித்தான். அவ மேல இருந்த ஒரே ஒரு நேசம், ஒருத்த 14 வருஷம் கடுமையா உழைக்கிறான். லேயாளை பார்க்கிலும் அதிகமாய் நேசித்தான். அப்படிதானே சொல்லுது, சீக்கிரம் சொல்லுங்க. லேயாளை பார்க்கிலும் அதிகமாய் நேசித்தானா. இன்னும் 7 வருஷம் தரித்திருக்கிறான். இன்னும் 7 வருஷம் தரித்திருக்கிறான். அவளை அங்கிருந்து கொண்டு போவதற்கு ஒருத்த மேல, அவன் மேல வைத்த அந்த பிரியம், அவன் 14 வருஷம் கடினமாக உழைக்கிறான். ஆத்மா சபையில சேருவதற்கு நம்ம எல்லாம் உழைக்கணுங்க. எழுப்புதல் வருவதற்கு நம்ம எல்லாம் உழைக்கணும். தரித்திருந்தான். ஜப லைஃப்ல தரித்திருக்கணும். ஊழிய வளர்ச்சிக்கு, சபை வளர்ச்சிக்கு, ஊழிய சுகம் பலத்திற்கு, ஊழியத்துடைய தேவைகள் எல்லாம் நம்ம எல்லாம் தரித்திருக்கணும். ஜப வாழ்க்கையில அவளை அடைவதற்கு, அவன் மன விருப்பம் நிறைவேறுவதற்கு என்ன பண்ண தெரியுமா? 14 வருஷம் கஷ்டப்பட்டான். ஆஃப்டர் ஆல் லேயாளை காட்டிலும் ராகேலை அதிகமா நேசித்ததுனால அவருடைய மன விருப்பம் எல்லாம் நிறைவேறியது. ஒன்று சொன்னேன், மற்ற எல்லாரை காட்டிலும் யாக்கோபு யோசேப்பை அதிகமா நேசித்தான். பலவர்ணமான அங்கிய அவனுக்கு அலங்கரித்தான். 2வது சொன்னேன், எல்கானா பெனினால காட்டிலும் அண்ணால நேசித்தான். பெனினால் மகள் காட்டிலும் அண்ணால நேசித்தான். இரட்டிப்பான பங்குடையவளா மாறித்தான். ஆனா லேயாளை காட்டிலும் ராகேல் அதிகமா நேசித்ததுனால அவன் என்ன நினைச்சு வேலை செய்தானோ அது அப்படியே நிறைவேறியது. உன் வாழ்க்கையில இன்னைக்கு ஆண்டவர் சொல்றான், எல்லாரும் காட்டில எல்லாம் எழுந்து நிற்போமா? ரபா லமா நா ஷாக்காலா ரியந்தா ரபா லபா ரா ஷாக்காலா. எல்லாரும் காட்டில, எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் காட்டிலும் என்னை சுத்தி 20 பேர் இருந்தாலும், என்னை சுத்தி நல்ல ஜெபம்லாம் இல்ல, என்னை சுத்தி 20 பேர் இருந்தாலும், என்னை சுத்தி 30 பேர் இருந்தாலும், என்னை சுத்தி 40 பேர் இருந்தாலும் சத்தம் வரலையே, சத்தம் வரலையே, சத்தம் வரலையே. நேசம் உங்க மேலதான் இருக்கணும். சொல்லுங்க, என் நேசம் வரலையே, சத்தம் வரலையே. எங்க நேசம் உங்க மேலதான் இருக்கணும். எங்க நேசம் எவ்வளவு பேர் இருந்தாலும் அந்த நேசம் உங்க மேல மட்டும்தான். அவர் மேல என் நேசம் இருக்கும் போது ஏன் உலக காரியம் நேசம் வர்றோம்? எப்படி வர்றோம்? எப்படி வர்றோம்? கண்ணில மூடி சொல்லலாம், ரெட்டிப்பான பங்கு இழந்துட்டாயா, ரெட்டிப்பான பங்கு இழந்துட்டாயா, ரெட்டிப்பான பங்கு இழந்துட்டாயா என் வாழ்க்கையில். பங்கு இழந்துட்டாயா என் வாழ்க்கையில. சமாதானத்துக்குரிய காரியத்தை, சந்தோஷத்துக்குரிய காரியத்தை, ஆசீர்வாதத்துக்குரிய காரியத்தை, விடுதலைக்குரிய காரியத்தை இழந்துட்டாய். அன்பு குறைந்து விட்டது.
ஒரு பொண்ணு மேல வச்சிருக்கிற நேசம் கடினமாய் உழைக்கிறான். என் ராஜ்யத்திற்காக கடினமாய் உழைக்கக்கூடிய மக்களை கர்த்தர் தேடுகிறார். சபை வளர்ச்சியடைய, ஆத்துமா பெருக்கமடைய ஒரு கூட்ட ஜனங்களை கர்த்தர் தேடி கொண்டிருக்கிறார். யார் வருவார்? யார் வருவார்? அவருக்காகவே வேலை செய்தா என்ன அர்த்தம்? உன் மனைவிக்காகவே, உன் பிள்ளைகளுக்காகவே, உன் பெற்றோருக்காகவே, உன் கடன் பிரச்சனை மாறுவதற்காகவே வேலை செய்து விட யார் செய்வார்? உன் மேல வைத்த ஒரு திட்டம் நோக்கமும் நிறைவேற நான் அர்ப்பணிக்கிறேன். நான் வரேன். மூணு இருதயத்தோடு இடத்துல வர. கண்ணை மூடிட்டியா? அப்படியே வலது கருத்தை தூக்கி சொல்லுங்க. மூணு இருதயத்தோடு இடத்துல வரையா. கண்ணை மூடி, கையை உயர்த்தி மூணு இருதயத்தோடு இடத்துல வரையா. ஆத்மாவோட இடத்துல வரையா. அப்பா, எவ்வளவு வைத்து பின் வாங்கி போயிட்டையா. இப்பதான் தெரிஞ்ச வாழ்க்கைய எப்படி இப்பதான் கண்டுபிடிச்சாங்க. வீட்டு தூரம் போயிட்டாயா. வீட்டு தூரம் போயிட்டாயா. மறுபடியும் நான் வீட்டுக்கு வருகிறேன் ஐயா. மறுபடியும் நான் வீட்டுக்கு வருகிறேன் ஐயா. தூரம் போனதுனால எனக்கு சத்துலம் சேரக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். தூரம் போனதுனால அசுத்தக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். தூரம் போனதுனால துன்பாரத்துக்குரிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். தூரம் போனதுனால பசிக்கு குறைவுள்ள வாழ்க்கை வாழ்ந்து தூரம் போட்டேன். வரையாதானே அப்பா, எத்தனையோ காரியம் தூரம் கொண்டு போய் விட்டது ஐயா. ஆனா அப்படி வார்த்தை வாழ்த்துடும் மறுபடியும் கிட்ட கொண்டு வருகிறது ஐயா. அப்படி எது உபத்திரம் வந்தாலும், பாடுகள் வந்தாலும், நீண்டம் வந்தாலும், வியாதி வந்தாலும், பலவீனம் வந்தாலும் கஷ்டப்படுற கஷ்டமானுடைய அன்பு விட்டு பிரிந்து போகக்கூடாது ஐயா. ஏமாந்து நிற்கிறேன் ஐயா. இத ஒரு காரியத்தில் ஏமாந்து நிற்கிறேன் ஐயா. வெட்கப்பட்டு நிற்கிறையா, துக்கத்தோடு நிற்கிறையா, அவமானப்பட்டு நிற்கிறையா, காய்கறி கொண்டு நிற்கிறையா. அர்ப்பணிப்போமா? அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை
காலையில் நான் ஆண்டவர் என்னுடைய பாட்டில் ஒரு பாட்டு பாட சொன்னார். நான் தான் பாடல. யார் பிரிக்க முடியும் உண்மை விட்டு உன் அன்பை விட்டு, அந்த பாட்டை நான் எடுத்தேன். சரி எதுக்கு நம்ம பாடணும்னு விட்டேன் நான். ஆனால் பாருங்கள், அந்த பாட்டு தான் அன்னைக்கு அந்த அன்பை குறித்து ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 35 நம்ம வாசித்தோமே, அந்த வார்த்தைகள் தான் கத்த பாட்டா எழுதினார். ஆமென். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவர் அன்பை எதிர்பார்க்கிறார். எப்படிப்பட்ட அன்பு தெரியுமா? ஆதியிலே கொண்டு வந்த அன்பு. சபைக்கு ரட்சிக்கப்பட்ட புதுசுல எப்படி இருந்த தெரியுமா? நீ ஓடி வருவேன், நேரத்துக்கு வந்துடுவேன், ஜெபிப்பேன், உபவாசிப்பேன், எல்லா வேலையிலும் ஈடுபடுவேன். ஆனா இப்போது அந்த ஆதி அன்பு இருக்கா? ஆதி அன்பு தொய்ந்து போயிருக்குது. எப்படி பிள்ளைங்கள உண்மையாகவே கடைசியாக சொன்னேன். நான் நேரம் இல்லை, அதனால கடைசியாக சொன்னது சொல்றேன். இன்னைக்கு பாஸ் சொன்னது போல 14 வருஷம் இல்லைங்க, அவர் யாக்கோபு 20 வருஷம் கஷ்டப்பட்டான். அதுக்கு பிறகு ஒரு 6 வருஷம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு 6 வருஷம், நான் 20 வருஷம். அது போல இன்னைக்கு நான் 20 வருஷம் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஆமென். என்னுடைய முழுநேர ஊழியத்தில் இன்னைக்கு ஆமென் சபை திறந்து சுவிசேஷ ஊழியம் பண்ணதெல்லாம் வேற. 96லேருந்து பண்றேன். 2004லேருந்து சபை ஊழியத்தை கர்த்தர் கொடுத்தார். சபை ஊழியம் இன்னைக்கு 20 வருஷம் ஆகிறது. ஆமென். கர்த்தர் தரிசனத்தை கொடுத்தாரு. இந்த யாக்கோபோட தரிசனத்தை தான் கர்த்தர் முதல்ல கொடுத்தாரு. அப்போ எங்கள் அத்தை வந்து சண்டே கிளாஸ் டீச்சர், அவங்க தான் சண்டே கிளாஸ் எடுத்துருந்தாங்க. அப்போ எனக்கு என்ன வயசு இருக்கும்? 12 வயசு இருக்கும். கர்த்தர் தேவதூதன் ஏறுகிறதும் இறங்குறதுமான தரிசனத்தை கர்த்தர் யாக்கோபுக்கு கொடுத்த தரிசனத்தை கர்த்தர் கொடுத்தாரு. ஆண்டவர் போன இந்த ஃபர்ஸ்ட் வீக்ல இந்த வருஷத்துடைய முதல் மாதத்தில் கர்த்தர் சொன்னாரு, நான் இந்த 20வது வருஷத்தை உன்னை ஆஸ்வதிக்க போறேன்னு சொன்னாரு. நான் ஏற்கனவே உங்களுக்கு ஜனவரியில் சொன்னேன், நீங்க ஞாபகம் தெரியல உங்களுக்கு. ஆமென். அதே போல இன்னைக்கு ஒரு சபையை நம்ம பெரிய விசாலமான இடத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். ஆமென். கர்த்தர் நம்மை ஆஸ்வதி நம்மை பலுகி பெருக பண்ணுவார். ஆமென். சொல்றது போல 7 வருஷம் சொன்னாரு. 7 வருஷம் ஒரு மாம்சத்துக்காக உழைச்சாலும் கூட அது ஒரு ஆவிக்குரிய காரியம் இருக்குது. ஆமென். அல்லேலூயா. சபைக்காக உழைத்தார் என்று சொல்லி. ஆமென். ஸ்திரீ, ஆமென். ஸ்திரீ என்று சொன்னா சபையை குறிக்கிறது. அல்லேலூயா. ஆகவே சபை உருவாகும். சபைகளை கர்த்தர் பெருக பண்ணுகிறார். சபையை கர்த்தர் ஆஸ்வதிக்கிறார் ஆவிக்குரிய காரியமாக. ஆமென். ஆனா நம்ம ஊர்ல என்ன சொல்லுவாங்கன்னா, மரண தண்டனைன்னு சொன்னா எத்தனை வருஷம்? 14 வருஷம் அவங்க தண்டனை கொடுப்பாங்க. லைஃப் அதான் 14 வருஷம். 14 வருஷம் கஷ்டப்படுறாங்க. ஆயுள் தண்டனை. அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, அந்த 14 வருஷத்துக்கு கர்த்தர் விடுதலையாக்கி அவன் தகப்பன் வீட்டுக்கு கொண்டு வராரு. எப்படி வராரு பார்த்தீங்களா? ஆமென். அல்லேலூயா. அந்த பாட்டில் நான் பாட நேரம் இருக்காது. அதை கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஆமென். நிச்சயமா அந்த வருஷத்தின்படியே மீண்டும் நீங்க செய்தியை நீங்க போட்டு கேட்கலாம் யூடியூப்ல. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். இப்போ காணிக்கை மேக்ஸ் வந்து அந்த பாட்டை பாடுவார். அன்பு கூறுவேன்.